உண்மையானவர். அவருக்கு வந்துட்டு அதாவது எப்படி சொல்றது? அஸ்ட்ரானட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஆசை. ஸோ, அதுக்கான முயற்சி தான் ஹீரோ எடுத்துட்டே இருப்பாரு. ஆனா வந்துட்டு அவர் லவ் பண்றது முன்னாடி வரைக்கும். அதனால அவருக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து அவர் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து குடுக்கணும்ல, அத வந்து அவங்க அப்பா அவருக்கு நெறையவே குடுத்துருப்பாரு. இப்ப ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ப்புகளும் அதிகமாவே வந்திருக்கும். ஸோ, இப்ப வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு கட்டத்தில வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரா, அதுலருந்தே அவரோட ட்ரீம் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுப்பாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, "நீ வந்துட்டு இப்ப வேலை விஷயமா இந்த மாரிலாம் நீ ஆசைப்பட்டு வெளியூர் அப்படிலாம் போயிட்டீன்னா, நம்ம 2 பேரோட கேப் வந்து அதிகமாயிடும். அப்ப நம்ம 2 பேருக்கு வந்து ரொம்ப அந்த புரிதல், பிரிதல் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுரும் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ வந்து ஹீரோயினுக்காகவே வந்து நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு. அவரோட ஜாபா இருக்கட்டும், அவருக்கு பிடிச்சமான விஷயங்களா இருக்கட்டும், அவர் அப்பா இவ்ளோ நாளா பார்த்து பார்த்து வளர்த்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஹீரோயினுக்காக ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே எல்லாத்தையுமே அவர் மாத்திப்பாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ஹீரோயின வந்து அவ்ளோ நேசிப்பாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன்னா, ஒருத்தவங்க ஒரு லவ் அப்படின்னு இருந்ததுன்னா வந்துட்டு, அவங்களோட ஆம்பிஷன நிறைவேத்துறதுக்கு துணையா தானே இருக்கணும். இத விட்டுட்டு நீ வந்து எல்லாத்துக்கும் மாறுற அப்படின்ற மாரி அப்பாவுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அது சின்ன வயசுலேருந்தே அவர் ஆசைப்பட்டதுனால அது எப்படியாவது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவா அவர் ஆசைப்பட்டத ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக அத மாத்திருப்பாரு. அது கூட பரவாயில்லன்னு ஏத்துக்கலாம். ஆனா ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். இப்படி ஒரு அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய கம்பெனி இருக்கும். அதே மாரி கம்பெனி ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஸ்டார்ட் பண்ணி அத ரன் ரன் பண்ணணும். அத வந்துட்டு நல்லா அதாவது கவர்மெண்ட் மாதிரி நம்ம அத கவர்மெண்ட் கம்பெனிலாம் இருக்கும்ல, அந்த மாரிலாம் நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 8, 9 வருஷமா 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. சாதிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த லிவிங் லைஃப்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க அப்பாவுக்கு வந்து செம்மையா கோவம் வரும். இந்த மாரி உன்னோட ஆம்பிஷன நீ வந்து செய்யல. நீ எவ்வளோ திறமையானவன், உனக்குன்னு எவ்வளோ வாய்ப்புகள் வருது. இது எல்லாத்தையுமே வந்து நீ வந்து தடுத்து அதாவது நீ ஸ்டாப் பண்ணிக்கிட்ட. எதுக்காகன்னா உன் லவ்வுக்காக. அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "அப்பா ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க? அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. எனக்காக அவள ஏத்துக்க கூடாதா?" அப்படி இப்படின்னு இவரு ஹீரோ கேட்டுட்டே இருப்பாரு. என்ன கேட்டா வந்துட்டு ஒண்ணுமே நான் சொல்றதுக்கே இல்லன்ற மாரி அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "தேங்க்ஸ்ப்பா. கடைசியா வந்து நீங்க ஒத்துக்கிட்டீங்க எங்க கல்யாணத்துக்கு." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு ஹீரோ. உடனே அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா வந்து, "அந்த பொண்ணு வந்து உன்னோட லைஃப்‌க்கு வந்து ஒரு தகுதியான பொண்ணா எனக்கு தோணலப்பா" அப்டின்ற மாரி சொல்வாரு. "என்னப்பா இப்படிலாம் சொல்றீங்கன்ற உடனே, சரி, சரி எதா இருந்தாலும் பார்ப்போம்" அப்டின்ற மாரி அவர் பேசிட்டே வருவாரா, இதுக்கு நேரத்திலே வந்து ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்துட்டே இருக்கும். அந்த ஆளு பார்த்தீங்கன்னா, வண்டிய ஓட்டுறத விட தூங்கிட்டு தான் வருவாரு. தூங்கி, தூங்கி பொத்து பொத்துன்னு உழுந்துகிட்டே வருவாரு. இந்த மாரி வண்டி ஓட்டும்போது தூங்குறதுனால எவ்ளோ நடக்குது, அத பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு தூக்கம் வந்து அங்கங்க நிப்பாட்டிட்டு தூங்குனா கொஞ்சம் நல்லாருக்கும். அவங்களுக்கும் ஆபத்து இல்ல, வரவங்களுக்கும் ஆபத்து இல்லாம இருக்கும்ல. இவரு என்ன பண்ணுவாரு, நல்லா தூங்கி, தூங்கி விழுந்துகிட்டே வந்து நேரா வந்து இவரோட கார்ல வந்து ஏத்தி விட்டுருவாரு. அவ்வளதான். அதோட இப்ப ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சீரியஸ் ஆயிடுவாரு. ஹீரோ லைன்ல பேசிட்டே இருக்கும்போது வேற ஒரு மாரி ஆயிடுமா, ஹீரோ அதுக்கப்புறமா வேக வேகமா வந்து அவர அட்மிட் பண்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப லேட்டா போயிடும். அதனால இப்ப டாக்டர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்க கொண்டு வந்து உங்க அப்பாவ வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா கூட காப்பாத்திருக்கலாம். இப்ப அவர் வந்து லாஸ்ட் மினிட்ட வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட நீங்க போய் ஒரு தடவ பாருங்க. திரும்ப அவர காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அவர் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காருன்றோட ஹீரோவால தாங்கிக்கவே முடியாது. அவர் ரொம்ப கவலைப்படுவாரு. அதோட அவரோட கடைசி ஆசையா அவர் வந்து வந்து டக்குன்னு டாக்டர பார்த்தோனே அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னோட மருமகள நான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இதுக்கப்புறம் நம்ம இறந்து போயிருவோம்னு அவருக்கு நல்லா தெரியுது. மகன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண எப்படி நேர்ல இப்ப வரைக்கும் அவர் பார்க்க சம்மதிக்கவே இல்ல. ஒரு தடவ நேர்ல அவர பார்த்துட்டோம் அப்டின்னா வந்து பையன வந்து பார்த்துப்பாளா? அப்டின்ற மாரி ஒரு பொறுப்ப ஒப்படைச்சு குடுப்போம் அப்டின்ற மாரி அவர் நெனச்சிட்டு இருப்பாரு. இதுக்காக அவர் டாக்டர்ட்ட சொல்லிட்டு இப்ப அவர் மயக்கத்துல தான் இருக்காரு. இப்ப ஹீரோ வந்து பார்க்கும்போது டாக்டர் வேற இப்டி சொல்லிட்டாரா? உங்க ஒய்ஃப வந்து ஃபியூச்சர் ஒய்ஃப வந்து அப்பா பார்க்கணும்னு சொன்னாருன்ன உடனே, நான் உடனே உடனே அவள வர சொல்றேன்ப்பா. இருங்கப்பா, இருங்கப்பா அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அப்பா மயக்கத்துல தான் இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்காரு. அவர் ஆசைய நிறைவேத்தணும்னு சொல்லிட்டு. உடனே அவங்க லவ்வர் இருக்காங்கல்ல ஹீரோயின். அவங்களுக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? கால் பண்ணுவாரு. கால் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுவாரு. அவங்க அட்டெண்ட் பண்ணி பேச தான் செய்வாங்க. பேசிட்டு நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரா? ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ரொம்ப பிரில்லியன்ட்டா அவர் இருக்காரு. நெறைய விஷயங்கள் அவர் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அவருக்கு அடிக்கடி தலைவலிக்கும். ஜுரம் வரும் அந்த மாரிலாம் இருக்கும். அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இப்ப நீ எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் வர சொல்ற? உனக்கு உடம்பு சரியில்லன்னா நீ ஹாஸ்பிட்டல் போ. என்ன இருந்தாலும் நம்ம ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். என்ன அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கால கட் பண்ணிடுவாங்க. ஹீரோ அடுத்தது எதுவுமே பேச மாட்டாரு. உடனே அவருக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா போயிடும். என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "அப்பா நான் போய் அவள போய் நேர்ல போய் கூட்டிட்டு வந்துர்றேன்ப்பா. எனக்காக பொறுத்துருங்கப்பா. என்ன விட்டு போயிடாதீங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவர் அவ்ளோ கதறி கதறி அழுதுட்டே இருப்பாரு. வேக வேகமா அப்படி என்ன அவ முக்கியமான வேலைன்னு சொன்னா, அவ எந்த இடத்துல இருக்கான்னு வேற சொல்லியிருப்பாங்க அந்த ஹீரோயின். உடனே வேக வேகமா வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கால கட் பண்ணிட்டு, அங்க அவரோட ஆஃபீஸ்ல ஹீரோயின் ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ்ல ஒருத்தர் இருப்பாரு. அசிஸ்டன்ட்டா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு டின்னர் அவர் கூட தான் இருப்பாங்க. ஏன்னா ஆஃபீஸ் விஷயமா பேசுறதுக்காக முக்கியமான மீட்டிங் மாரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து இந்த மாரி முக்கியமான விஷயம், இந்த மாரி யார்ட்டலாம் சைன் வாங்க போறோம், அடுத்து எந்த ஃபேக்டரியோட இது வச்சுக்க போறோம் அதெல்லாம் பேசுவாங்கல்ல.
வச்சிருப்பாங்களா, இப்ப அந்த மீட்டிங்க்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோ நெனச்சிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவர் என்ன சொல்லிடுவாரு அந்த அசிஸ்டன்ட், "இன்னைக்கு என்னோட பர்த்டே. அதுக்காக நீ வந்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லும்போது, "இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? அப்படி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இந்த ஒரு கம்பெனிக்கு வந்து சைன் பண்ணணும். அது மாரி நம்ம கூட டை அப் வச்சுக்க போறாங்க அப்படின்னு தானே என்ன சொல்லி கூப்பிட்டேன்னா" அவர் மூஞ்சி அப்படியே வாடி போயிடும். இல்லாட்டி நான் சொல்லாட்டி கூட நேரா வந்திருக்க மாட்டேன்னு கேட்கும்போது, "அப்படிலாம் இல்ல. இந்த மாரி ஒரு ஆஃபீஸ் விஷயமா நீ கூப்பிட்டேன்னு தான் நெனச்சேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரி இப்ப தான் தெரியலல்ல. இப்போ உடனேயாவது ஹீரோ கிட்ட என்னன்னு கேட்டுருக்கலாம்ல. அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. டக்குன்னு சொல்லிட்டு, "சரி சாப்பிடலாமான்னு" அவரும் கேட்கவும், "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ தேடி வந்துருவாரு. வந்தவுனே பார்த்தீங்கன்னா, இவங்க முதுகு பக்கமா அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க முன்னாடி ஆப்போசிட்ல இருக்கவர் வந்து ஹீரோவ பார்த்துருவாரு. ஆனாலும் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதாவது நீ வந்து லவ் பண்ணிட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 8, 9 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க. அவர் வந்துட்டு பக்கத்துல பின்னாடி நின்னுட்டு இருக்காருன்ற ஒரு வார்த்தை கூட சொல்லாம, இவர் ஹீரோவ பார்த்து நக்கலா அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து கொஞ்சம் வயசு கம்மியா இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து அவங்கள விட கொஞ்சம் ஒரு 10 வயசு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 6 டூ 10க்குள்ள அந்த மாரி கொஞ்சம் வயசு அதிகமானவரா ஹீரோ இருப்பாரு. ஸோ இவருக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோயினுக்கு வந்து ஒன் சைடா இவர் லவ் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயினோட அசிஸ்டன்ட். அவரு வந்து இது சரியான வாய்ப்பா நெனச்சு எப்படியாவது பிரிக்கணும்னே நெனச்சுட்டே இருப்பாரு. அததான் அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு இவர் வலை விரிக்கிறாருன்றது தெரியாமயே மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து அழுத முகத்தோட நின்னுட்டு இருப்பாரா, டக்குனு சும்மா இல்லாம அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து, "உன் ஃபேஸ்ல என்ன ஏதோ ஒட்டியிருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களா, உடனே எந்திரிச்சு கிரீம் எடுத்து அவங்க கன்னத்துல ஒட்டி விட்டுட்டு, உடனே இவர் சிரிக்க, இவங்க எந்திரிச்சு உடனே கிரீம் எடுத்து அவர் கன்னத்துல ஒட்டி விட்டு இவங்க சிரிக்க, இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இத பார்த்தோனே ஒரு மாரி ஆயிடும். இதுதான் உன்னோட முக்கியமான வேலையா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத முக்கியமான வேலையா இருக்குன்னு சொன்னது, இவன் கூட நீ பேசி சிரிக்கிறதுக்கு தானா? அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன ஒரு நிலைமையில கூப்பிட்டேன், எதுக்காக கூப்பிட்டேன்னு கூட நீ கேட்க தயாரா இல்லல அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் மனசுல நெனச்சுப்பாரே தவிர்த்து எதுவுமே பேசவே மாட்டாரு. ஹேப்பி பர்த்டே அப்படின்ற மாரி இவங்க விஷ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது, ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துரும். உங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து மெசேஜ் வந்துரும். ஹீரோ ரொம்ப ஆடி போயிடுவாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஓரமா உட்காந்து ரொம்பவே அழுதுட்டே இருப்பாரு. இருக்காருல்ல ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் அந்த ஒன் சைட்ல அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டார்ல, உடனே வேணும்னே அவர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஹீரோயின் கூட சேர்ந்து சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவருக்கே அனுப்பி விடுவாரு. அது மட்டும் இல்லாம போஸ்ட் எல்லாம் போட்டுட்டே இருப்பாரு. இந்த வருஷம் என்னோட பர்த்டே வந்து எவ்வளோ செலிப்ரேட் பண்ண தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அவ கூட இருந்தா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள வந்து அவர் போட்டிருப்பாரு. இத பார்க்கும்போது ஹீரோக்கு அவ்வளோ கோவம் வரும். அவர் என்ன நினைச்சுப்பாருன்னா, டக்குன்னு வந்துட்டு அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவர் அஸ்ட்ரோனட் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்ததுல, அங்கேருந்து எப்ப நீங்க இங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஹீரோ அத தள்ளி போட்டுட்டே வந்திருப்பாரு. இப்ப டக்குன்னு கால் பண்ணி என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அதுக்கு ஓகே சொல்லிடுவார். நான் அங்க வரேன் அப்படின்ற மாரி ஓகே சொல்லிடுவாரு. அது மட்டும் இல்லாம, இதுதான் உன்னோட முக்கியமான வேலைல்ல. நீ அத பத்தி பார்த்துக்கோ அப்படின்ற மாரி ஹீரோயினி வந்து மனசுலயே அவர் மட்டும் நினைச்சுட்டு அங்கேருந்து இப்ப கிளம்பிருவாரு. என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க அப்பாவோட இறுதி சடங்கு வேலைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா, அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஏன்னா இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போறது கூட அவர் விருப்பமே படல. ஸோ அவர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களா, அந்த டைம்ல சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து சின்னதா ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பாரு. அத எடுத்து பார்ப்பாரா, பார்க்கும்போது தான் அவர் சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்ப்பாரு. இவருக்கு அஸ்ட்ரோனட் ஆகுற வாய்ப்பு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும். அப்போ வந்துட்டு இவருக்கு அந்த எல்லா வாய்ப்புகளும் வரும்போது அவர் கிளம்புறேன்னு சொல்லும்போது, "இப்ப நீ கிளம்புனீன்னா நம்ம லவ் வந்து என்ன ஆகுறது? என்னை பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா? உன்னோட இதுதான் முக்கியமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை நல்லபடியா நடத்தலாமே. நீ இவ்வளோ தூரம் போகணுமா?" அப்படிலாம் கேட்டிருப்பாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, டக்குன்னு அந்த அந்த அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர் அதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் அந்த டிக்கெட் எல்லாத்தையுமே கிழிச்சிருவாரு. கிழிச்சு எனக்கு உன்னை தவிர எதுவுமே பெருசு இல்ல அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. உடனே அந்த அளவுக்கு என்ன நீ நேசிக்கிறியா? அப்படின்ற மாரி உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவர் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஹீரோயினுக்காகவே வந்துட்டு அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இவங்க கம்பெனி வச்சு நடத்துறாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு ஹீரோ தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாவே இருப்பாரு. அவரோட நாலேஜ்னாலவே இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி இப்போ இத்தனை வருஷம் ஆகுதுல, நல்லா டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து ஹீரோக்காகவே தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த கம்பெனியில டை அப் வச்சுக்க விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வருவாங்களா, வீட்டுக்கு வரும்போது சும்மா இல்லாம அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவர் இருக்கார்ல அசிஸ்டன்ட், அவரையும் கூட்டிட்டு வருவாங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவர் உள்ள போயிடுவார். எதுவுமே பேசிக்க மாட்டாரு. உடனே ஹீரோயின் சும்மா இல்லாம என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட பேசுவாங்களா. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, அவர் இப்போ கொஞ்சம் அப்செட்டா இருக்காருன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் வரவான்னு கேட்பாரு. ஓகே நீ இப்போ கிளம்பிட்டு அப்புறமா வா அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பி விட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆளு நைஸா கலந்துப்பான். இப்போ ஹீரோயின் உள்ள வருவாங்களா, உடனே வந்துட்டு ஹீரோ திரும்ப இப்போ வரைக்கும் கூட எதுவுமே சொல்ல மாட்டாரு. நீ ரொம்ப முக்கியமான வேலையில இருந்தல அப்படின்னு கேட்கும்போது, நீ ஏன் எல்லாத்தையும் தப்பாவே நினைச்சிட்டே இருக்க? அவனை பார்த்தாலே ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வருது? அவன் நம்ம கம்பெனில ஒரு அசிஸ்டன்ட், நம்ம கம்பெனிக்காக அவன் எவ்வளோ உழைக்கிறான் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. நீ என்ன அவனை இவ்வளோ வெறுத்து பேசிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேட்கும்போது, நீ வந்து அவனை பார்த்து பொறாமப்படுற, நான் அவன் கூட பேசுறதே உனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ கம்பெனியோட ஓனர், அதாவது ஹாஃப் ஓனர் நீ, ஹாஃப் ஓனர் நான். அவன் வந்து வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டன்ட் தான். நீ எதுக்கு அந்த மாதிரி அசிஸ்டன்ட் கூட போய் உன்னை கீழே இறக்கி போய் நீ வந்து உன்னை அவனோட வச்சு ஈக்குவலாக வச்சு பார்க்குற, அவன் அந்த மாதிரிலாம் வச்சு பார்க்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோவால் அதை ஏற்றுக்க முடியாது. வந்து சொல்வார், நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு இப்போ தப்பாக தான் தெரியும், அவன் எந்த நோக்கத்தோட பழகுறான்றது உனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஹீரோயின் வேக வேகமாக வந்து ஹீரோட தலையை தொட்டு பார்ப்பாங்க. தொட்டு பார்த்துட்டு, உனக்கு இப்போ தலைவலி இல்லை, ஜுரம் இல்லை, எதுவுமே இல்லை, அப்புறம் எதுக்காக நீ என்ன சந்தேகப்படுற, எதுக்காக என்கிட்ட சண்டை போடுறதுலே இருக்க, அவனை வச்சு எதுக்காக பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பாங்களே தவிர்த்து அவர் ஹீரோ என்ன சொல்கிறாருன்றதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. சும்மா இல்லாமல்
என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாரி அர்த்தமே இல்லாம அடிக்கடி நீ சந்தேகப்பட்டுட்டே இருந்தீன்னா, அப்ப நம்ம இத்தன வருஷம் லவ் பண்ணதுக்கே பிரயோஜனமே இல்ல. பிரேக்கப் பண்றது தான் வழியா இருக்கும். அப்படின்ற மாரி பேசுவாங்க. உடனே ஹீரோ அப்படியே யோசிச்சு பார்ப்பாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் இது இவங்க பேசின வார்த்தை வந்து ஒரு மாதிரி ஆயிடும். டக்குனு அவர் வந்து ஸ்டார்ட்டிங்ல அவங்க லவ் பண்ணாங்கல்ல, அந்த டைம்ல வந்துட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு கப்பிள்ஸ்க்கு வந்து கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். அந்த கல்யாணத்துல வந்து இவங்க ரொம்ப 2 பேரும் நின்னு சந்தோஷமா பார்ப்பாங்க அந்த கல்யாணத்த. அந்த கல்யாணத்துல வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணி குடுக்குற மாரி தானே, லைஃப் ஃபுல்லா நான் உன்ன வச்சு கண் கலங்காம பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு 2 பேரும் ப்ராமிஸ் பண்றது. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்போ இவங்க என்ன சொல்வாங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் நம்ம கம்பெனிய நல்லா டெவலப் ஆக்கிட்டு, நம்ம ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு பெர்சனா மாறிடணும். அந்த டைம் அதுக்கு அடுத்தது உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் சரியான்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லுவாங்க. அதுவும் ஹீரோயினோட ஆசை தான். ஹீரோ அதுக்கும் ஓகே சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா, இப்ப இந்த கல்யாணத்துல அவங்க ப்ராமிஸ்லாம் கேட்கறாங்கல்ல, இவங்க தூரமா நின்னுட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்பதான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க. நம்ம எப்பனாலும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கோம் அப்படின்லாம் வந்து ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்களா. ஹீரோ அதெல்லாம் வந்து இப்ப அவங்க பேசின வார்த்தைய நினைச்சு பார்த்துட்டு, எனக்கு இதுக்கப்புறம் தலை வலிக்குது. நான் போய் தூங்குறேன் அப்படின்ற மாரி அவர் தனியா போயிடுவாரு. ரூம்ல போய் கதவு சாத்திருவாரு. இந்த டைம் ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அதாவது ஹீரோவுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. செக்கப்க்கு வரணும். அவர் எப்ப கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான். எனக்கு தான் தலை வலிக்குது. நீ ஃபோன வை அப்படின்ற மாரி அதுக்கு கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாம கண்டபடி திட்டி ஃபோன வச்சுருவாங்க. சோஃபால வந்து உட்காருவாங்கல, ஏதோ தண்ணி குடிக்கிற மாரி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ குடிச்சு விட்டுட்டு, அதோட இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வீட்ல வேலை பார்க்குற ஒரு லேடி இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு என்ன சொல்வாங்கன்னா, வாழ்க்கையில புருஷன் ரொம்ப முக்கியமானவர்மா. நீங்க இவ்வளோ நாளா கல்யாணம் பண்ணாம இருந்ததே தப்பு. உங்களுக்காக அவர் எவ்வளோ வேலை பார்க்குறாரு தெரியுமா? இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஹீரோனுக்கு சமைக்க தெரியாது. ஹீரோ தான் எல்லா சமையல் வேலையும் பார்த்து பார்த்து குடுப்பாரு. இவங்க மேல் வேலை பார்க்கறதுக்கு மட்டும் தான் இந்த மெய்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாரி புருஷன்லாம் யாருக்கும் அமையாதும்மா. நீங்க கல்யாணம் கூட பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனாலும் அவர் உங்கள எப்படி பார்த்துக்கிறாரு? அவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் குடுங்க. அவர் எல்லாமே அவர் தான் உங்கள அவ்வளோ நேசிக்கிறார் கொள்றாரு. நீங்க ஏன் அவர கஷ்டப்படுத்துறீங்கன்னு பேசும்போது, ஹீரோனுக்கு கோவம் வந்துரும். உன்னோட வேலை என்னமோ அத மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயங்கள வந்து தலையிடாத. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நிமிஷம் நில்லு. நாளை காலையில வந்து அவர் சமைக்க வேண்டாம். நான் சமைச்சு அவன வந்து அவரோட கோவத்த வந்து சமாதானப்படுத்திப்பேன். அப்படின்ற மாரி சொல்லவும், இவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. காலையில ஹீரோ வந்து சாப்பிடுறதுக்காக வந்து டேபிள் வந்து உட்காருவாரா, அப்ப வந்துட்டு அந்த வேலை பார்க்குறவங்க இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்வாங்கன்னா, இன்னைக்கு வந்து உங்க ஒய்ஃப் தான் வந்துட்டு அதாவது உங்க லவ்வர் பொண்ணு என்ன பண்ணுச்சு, கஷ்டப்பட்டு சமைக்கிறேன்னு சொன்னுச்சு. ஆனா அது சமைக்கல. அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து கடையில தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். அதுதான் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றதா. அதோட சரின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. அதுவும் சும்மா இல்லாம ஹீரோக்கு அந்த ஆள பார்த்தாலே பிடிக்காது. அவர் ஒரு கடை ஒரு சின்ன பேக்கரி மாரி அந்த ஆள் வந்து வச்சிருப்பான். அந்த அசிஸ்டன்ட்டா இருக்கவன். அவனோட கடையில போய் ஆர்டர் எடுத்து காலங்காத்தால அவர் வேற கோவமா இருக்காரு. அவன் கடையில வாங்கிட்டு வந்த ஃபுட்ட வேற வச்சுட்டு, இது உனக்காக நான் காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமான்ற மாரி அத சிம்பாலிக்கா சொல்றதுக்காக நெனைப்பாங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க. இந்த மெய்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, உங்க லவ்வர் பொண்ணு தான் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு உங்களுக்காக போய் சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. இன்னைக்கு நான் கூட எதுவும் செய்யலன்ற மாரி சொல்லவும், இவங்க ரொம்ப சிரிப்பாங்க. இப்ப ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோக்கு டக்குனு அந்த ஃபுட்ட பார்ப்பாரா, அந்த கம்பெனி அந்த கடையோட பேர்லாம் போட்டத பார்த்தோன்னா அவருக்கு வெறி பயங்கரமா ஏறும். ஆல்ரெடி இந்த கடையில வாங்குன சாப்பாடு சில பேருக்கு ஒத்துக்காதுல்ல. அது மாரி ஹீரோக்கு வந்து வாமிட்டா இருக்கும். ஒண்ணு அவர பிடிக்கலையா, அது சாப்பாடு பிடிக்கலையான்னு தெரியல. ஹீரோக்கு ஒத்துக்காது. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இந்த கடை, இந்த சாப்பாடு எதுவுமே எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒத்துக்கல அப்படின்ற மாரி உண்மைய தான் சொல்லுவாரு. ஹீரோயின் என்ன நெனச்சுப்பாங்கன்னா, நீ எப்ப பாரு அவன தப்பாவே பார்த்துட்டு இருக்கல்ல. அதனால தான் உனக்கு இப்படி இருக்கு. உனக்காக காலங்காத்தால எந்திரிச்சு போய் கடையில கியூல நின்னு வாங்கிட்டு வந்து குடுத்தேன் பாத்தியா, என்னைய சொல்லணும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, எனக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பிருவாங்க. சரி அவர் தான் இப்படி பேசுறாரு. கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசுவோம். அந்த மாரி இருக்க மாட்டாங்க. ஹீரோக்கு இது எல்லாமே மனசு காயப்பட்டுட்டே இருக்கும். அதனால இப்ப என்ன நெனைப்பாருன்னா, நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்த மாரி நீ இப்ப இல்ல. இப்ப நீ டோட்டலாவே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்பதான் அவருக்கு ஒரு கால் வரும். யார்ட்ட இருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப ரொம்ப வசதியான பணக்கார ஒருத்தர் இருப்பாரு. ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ மேல அவருக்கு ஒரு ரொம்ப நல்ல அபிப்பிராயம் இருக்கும். ஹீரோ வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு என்னோட கம்பெனி அதாவது அஸ்ட்ரோனட் ஆகணும்னு ஆசைப்படுறாருல ஹீரோ. அது வந்து இவரு தான் வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணிட்டே இருப்பாரு. எப்ப வரீங்க, எப்ப வரீங்கன்னு கேட்டுட்டே இருப்பாரு. இவருக்கு வெளிநாட்டுல ஒரு இதுல தான் இவர கூப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோ வந்து ஒய்ஃப்க்காக தான் இந்த மாரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனாலும் நீங்க என்னைக்கு வந்தாலும் நான் உங்கள சேர்த்துப்போம். நீங்க வந்து திரும்பவும் அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாரி இவரு வந்து வெயிட் பண்ணுவாரு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்கல்ல. அந்த கம்பெனிக்கு கூட எல்லாரும் குடுக்குற ஷேர்ஸ விட இவரு தான் அதிகமா குடுப்பாரு. அந்த அளவுக்கு ஹீரோக்கு வந்து இவரு முக்கியத்துவம் குடுப்பாரு. இப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, ரொம்ப நாளா உங்க கம்பெனிக்கு வந்துட்டு அதாவது இன்னும் ஃபேமஸ் ஆகணும்னு நெனச்சுட்டே இருக்காங்கல்ல. அது கவர்மெண்ட் ஏதாவது மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான அப்ரூவல் வந்து நான் வாங்கிட்டேன். இது கூட நான் எதுக்காக செய்றேன் அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்காக தான் நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்வாரு. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவர் சொல்றது. உடனே நீங்க மட்டும் அந்த கம்பெனில இருந்தா எதுவுமே இல்ல. உங்கள ஒருத்தருக்காக மட்டும் தான் இது எல்லாமே நான் செய்றேன். இது என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குடுப்பாரா, அப்போ வந்து ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். தான் மேல இவ்ளோ நல்ல அபிப்பிராயம் அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது ஹீரோ வந்து கொஞ்சம் அதாவது ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி வயசு வித்தியாசம் இருக்கும்ல, அந்த இதுதான். அப்ப வந்து பார்த்தோம் அதாவது என்ன சொல்றது, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணா இருந்தா புரொஃபசர் கொஞ்சம் அந்த மாரி கொஞ்சம் ஏஜ் தான் டிஃபரன்ஸா இருக்கும். அந்த மாதிரி அதாவது புதுசா வந்து புரொஃபசர்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஹீரோவ பிடிக்கும். ஆனா அவங்க அது வரைக்கும் வெளிய காட்டிக்கவே மாட்டாங்க. ஹீரோக்கு அவங்க லவ் பண்றது, கொல்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க ஒன் சைடு லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதையும் தாண்டி அந்த பொண்ணோட அப்பா வந்து ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சு, இதையும் ஹீரோக்காக அவர் செய்வாரு. அந்த அப்ரூவல் வாங்கிட்டாரா, வாங்கிட்டு நேரா வந்து ஹீரோயின பார்க்க தான் ஆஃபீஸ் வருவாரு.
அங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. வேற வேற இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்களோட டேபிளுக்கு போயிட்டு அத வச்சுருவாரு. வச்சுட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, "இது என்னோட கடைசி பரிசு உனக்காக. நீ இது தானே ஆசைப்பட்ட. லைஃப்ல இது நடக்கணும், இத சாதிக்கணும். இத சாதிச்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ட. அது நடக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இது நடக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட கடைசி பரிசு உனக்காக நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன். இதையும் சேர்த்து" அப்படின்ற மாரி அந்த அப்ரூவல ஹீரோயின் டேபிள் மேல வச்சுட்டு அங்கருந்து அவர் போயிடுவாரு. இந்த இந்த ஆள் இருக்கான்ல, அந்த அசிஸ்டன்ட் அவன் என்ன பண்ணுவான், ஹீரோயின ஒன்ஸா லவ் பண்றான்ல, அவன் ஹீரோ போற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பான். நேரா உள்ள வந்துருவான். உள்ள வந்தவன பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, "ஓ! அப்ரூவல் கிடைச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டக்குன்னு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின பார்த்தா வந்துட்டு, "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன பார்த்து கேட்கவும், டக்குனு அதால என்ன சொல்வான்னா, "உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவங்களுக்கு புரியாது என்னன்னு கேட்பாங்களா? அப்ப இங்க பார்த்தியா, நான் வந்துட்டு எவ்வளோ நாள் நீ ஆசைப்பட்ட, அந்த ஆசைய இன்னைக்கு நான் நிறைவேத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ வாங்கிட்டு வந்து வச்சிருந்த அப்ரூவல தான் கஷ்டப்பட்டு அவர கையில கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி, "உனக்காக நான் இத செஞ்சுட்டேன். என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் உனக்கு" அப்படி இப்படின்ற மாரி இவர் சொல்லவும், ஹீரோயின் அப்படியே நம்புவாங்க. "எனக்காக தான் நீ இது பண்ணி, இது எவ்வளோ நாள் கனவு தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உடனே வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இதெல்லாம் சைன் பண்றதுக்கு ஒரு நாள் போய் சைன் பண்ணணும். அந்த டேட் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த டேட் அன்னைக்கு போகணும் அப்படின்ற மாரி இருக்கும். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "எனக்காக எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க நீ" அப்படின்னு சொல்லிட்டு, "இது எப்படா நடக்கும்னு இருந்தோம் தெரியுமா? இது நடந்ததுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வேற பேசிட்டு இருந்தோம். சீக்கிரமா இப்ப நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்" அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க இந்த ஆள்கிட்ட. உடனே அந்த ஆளுக்கு செம்ம கோவம் வரும். அப்படியே கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு வரும். ஒண்ணும் இருக்காது இருந்தாலும் சும்மா முறுக்குற மாரி முறுக்கிக்கிட்டு கோவம் மட்டும் வரும். வந்துட்டோனே, "உன்னை எப்படி நான் ஆசைப்பட்டு எப்படியாவது உன்னை கவுக்க நினைச்சிட்டு இருக்கேன். நீ இன்னும் அவனையும் நினைச்சிட்டு இருக்கியா? சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா? உன்னை அடையாம விடவே மாட்டேன்னு" சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ல பலதும் நினைச்சிட்டு இருப்பாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப நீ எனக்கு இவ்ளோ பெரிய வேலை செஞ்சு குடுத்துருக்க. அதுக்காக நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் குடுப்பேன். அதாவது நான் செய்வேன். உன் ஆசைய நிறைவேத்துவேன். உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா நீ சொல்லலாம்" அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஏதாவது ப்ரமோஷன் ஏதாவது கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவன் உடனே ஆரம்பிப்பான். "ரொம்ப நாளா எனக்கு உன் மேல ஒரு கண்ணு" அப்படின்ற மாரி, "ரொம்ப நாளா எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. நம்ம" அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே, "போதும் நிறுத்து. நான் அவன லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாதா? எத்தன வருஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நடந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வேற இப்ப கூட நான் அதான் சொல்லிட்டே இருக்கேன். நான் லவ்வுன்னு பண்ணா அது அவன மட்டும் தான் பண்ணுவேன். வேற யாருக்கும் அந்த இடத்துல இடமே கிடையாது. உன் மனச நீ தயவு செஞ்சு மாத்திக்கோ. இந்த எண்ணத்தோட இனிமே என்கிட்ட நீ பேசாத" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. உடனே வந்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே, நான் அந்த எண்ணத்தோடலாம் பழகல. நான் இவ்ளோ பெரிய வேலை பார்த்து குடுத்துருக்கேன்ல, அதுக்காக உன் கையால எனக்கு சமைச்சு குடுப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா? உடனே பார்த்தீங்கன்னா, "அவ்வளோதானே, அத தாராளமா செஞ்சுட்டா போது" அப்படின்ற மாரி இவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. ஆனா இவர் வேற எதுக்கோ பிளான் பண்றாருன்றது ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் புரியாது. பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ கிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே குடுக்காம, எதுவுமே அவர்ட்ட சொல்லாம நேரா இவங்க போயிடுவாங்க. அவர் வீட்டுக்கே போய் சமைச்சுலாம் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. சும்மா இல்லாம இந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னா, "இங்க பாரேன், கேமரா பாருன்னு" சொல்லிட்டு அவங்கள நிக்க வச்சு வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுப்பாரு. எடுத்தது உடனே போஸ்ட் போடுவாரு. ஹீரோக்கு அனுப்பி விடுவாரு. "இன்னைக்கு எனக்காக ஸ்பெஷல் மீல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. என்னோட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னோட லவ்வபிள் ஒண்ணு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் போஸ்ட் போட்டுருவாரு. இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. இவங்க ஹீரோயின் வந்து அதெல்லாம் பார்த்துட்டா இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா ஹீரோக்கு அனுப்புனோனே ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவாரா, "எம்மாடி, உனக்கு ஒரு காப்பி கூட போட தெரியாது. ஒரு சுடுதண்ணி கூட வைக்க கூடாதுன்னு நெனச்சு, உனக்கு தெரியாதுன்னு நெனச்சு விடிய விடிய சமைச்சு இத்தன நாளா வருஷக்கணக்கா உனக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ எவனோ ஒருத்தனுக்காக நின்னு சமைச்சிட்டு இருக்க. அதுவும் இன்னைக்கு காலையில கூட கடையில போய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்க. எனக்கு இதுவரைக்கும் நீ பச்சை தண்ணி கூட எடுத்துட்டு வந்து குடுத்ததில்ல. நீ அவனுக்கு சமைக்கிற அளவுக்கு வந்துட்டல்ல. எனக்கு நல்லா புரியுது. உன் மனசுல இப்ப யார் இருக்கான்னு நல்லா புரியுது. இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்ல வேணாம்" அப்படின்ற மாரி ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சு நெனப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ வந்து இதுக்கு மேல சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிடுவாரு. திங்ஸ் எதுவுமே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாரு. இப்ப வீட்லருந்து கிளம்ப போறாரு. இவங்க சுத்தமா கண்டுக்கவே இல்ல. இன்னும் 3 நாள்ல தான் அவர் டிக்கெட் போட்டு வச்சிருந்தாரா. என்னைக்கு இவங்கள ரெஸ்டாரண்ட்ல பார்த்தாரோ அன்னைக்கே ஓகே சொல்லிட்டாரு. "என்னோட 3 நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சரி வராது. இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போறது தான் சரி" அப்படின்ற மாரி ஹீரோ ரெடி ஆயிட்டாரு. எல்லா திங்ஸும் எடுத்துட்டாரு. இப்ப கிளம்பி வர வழியில பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க அப்பாவோட அஸ்தி இருக்கும்ல, அத வந்து குடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுப்பாரு. அது போற வழியில அதெல்லாம் என்ன பண்ணணுமோ அதுக்காக வாங்கி வச்சிருப்பாரா. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குனு அவருக்கு ஞாபகம் வரும். அந்த ஆஃபீஸ்க்கு போணும். ஏன்னா அவங்க அப்பா வந்து குடுத்திருந்த ஒரு சேஃப்டி லாக்கர் ஒண்ணு இருக்கும். அந்த லாக்கர் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஆஃபீஸ்க்கு வருவாரு. அதனால கார வந்து ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா இப்ப இங்க வருவாரு. நான் ஹீரோயின பார்க்கறதுக்காக வரும்போது அவங்க வேற ஒரு ஆஃபீஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதாவது கிளையண்ட்ட மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அந்த இடத்துக்கும் வருவாரு. அங்க வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்னா ஹீரோயின் கிட்ட தானே அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த கீலாம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது சரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வரும்போது அவங்க இல்ல வேற ஒரு ஆஃபீஸ்ல இருக்காங்க. அங்க வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கேயே அவங்களுக்கு கேபின்லாம் போட்டு அவங்க வச்சிருக்காங்க. அங்க போய் ஹீரோ பார்க்க போறாரு. அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து அலோ பண்ண மாட்றாங்க. புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு லேடி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு யார பார்க்கணும்னு கேட்கும்போது மேடத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேர் சொல்லும்போது, அவங்கள பார்க்கறதுக்கு ஏதோ அப்பாயின்ட்மென்ட் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லையே நான் எந்த அப்பாயின்ட்மென்ட்டும் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது, அப்படின்னா பார்க்கவே முடியாது அப்படின்னோன நான் வந்து எனக்கு அவங்கள நல்லா தெரியும். நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. இல்ல ஏதாவது ப்ரூஃப் இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஃபோன் எடுத்து பார்ப்பாரா. அதுல எந்த ப்ரூஃப்மே இருக்காது. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத்தன வருஷம் நம்ம லவ் பண்ணியிருக்கோம். ஆனா ஒரு ஃபோட்டோ கூட 2 பேரும் சேர்ந்து எடுக்கவே இல்ல. நம்ம லவ் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்ற மாரிலாம் ரொம்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் உங்கள பர்சனலா
பர்சனலாக கால் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள நம்பருக்கு டயல் பண்ணி கால் காதில் வைப்பார். அது கூட பின்னாடியிலேருந்து ஹீரோயின் வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா, நீ என்ன சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட நிப்பாட்டல. இப்போ கூட நான் என்ன பண்ணுறேன்னு வேவ் பார்க்கறதுக்காக தானே நீங்கள் வந்த, எப்பத்துலேருந்து இந்த சந்தேக புத்தி உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி இருப்பாங்க. எல்லாரும் ஹீரோ இந்த மாதிரி பேசுவாங்க. பேசுறதுல காதலே வாங்கிக்க மாட்டார். எங்கள் அப்பா உனக்காக ஒரு சேஃப்டி லாக்கர் கொடுத்தாருல, அதோட கீ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன்னா அது ஒரு சேஃப்டி லாக்கராக இருக்கும். அதுக்கு ஒரு கீ இருக்கும். அந்த கீயை வந்து செயினில் மாட்டி அந்த செயினை தான் ஹீரோயின் போட்டிருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்தே அவங்க அப்பா வந்து ஒரு பொக்கிஷமாக கொடுத்த ஒரு விஷயத்தை வந்து இவர் அதையும் ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பாரு அந்த சாவியோட. அதனால அந்த சாவி இருந்தால் தானே அந்த லாக்கரை ஓப்பன் பண்ண முடியும். அதனால ஹீரோ வந்துட்டு கேட்க வரும்போது பார்த்தீங்கன்னா உடனே இந்த ஆள் இருக்கார்ல அசிஸ்டன்ட், அவன் வந்து என்ன சொல்வான்னா, அந்த செயின் ஒன்று போட்டிருந்தா ஹீரோயினி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ ஒரு இதானது, அதெல்லாம் வந்து காஸ்ட்லியான திங்ஸே கிடையாது, ரொம்ப சீப்பான ஒரு பொருளாக இருந்தது. இவ்வளோ பெரிய கம்பெனி நடத்த போகிற அந்த மேடம் வந்து இது மாதிரி போட்டிருக்கிறது வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு நாள் தூக்கி போட சொல்லிட்டு அவங்களும் தூக்கி போட்டுட்டாங்க. வேணும்னா உனக்கு அந்த செயின் வேணும்னா சொல்லு, நான் போட்டிருக்க செயினை வேணா கொடுக்குறேன், இது ரொம்ப காஸ்ட்லியானது, இந்த மாதிரி பிராண்டெல்லாம் நீ பார்த்துருக்கவே மாட்டேன், இப்படியாவது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுப்பாரா. உடனே ஹீரோயினுக்கே ஒரு நிமிஷம் கோவம் வரும். நீ என்ன பேசிட்டு இருக்குன்னு கேட்கும்போது டக்குன்னு இவருக்கு கோவம் வரும். அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து அவர் முன்னாடி தன்னை எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்வாருன்னா, நீ இந்த அளவுக்கு நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அந்த ஆஷ் இருக்கும்ல, அதை கையில் வச்சிருப்பாரு, ஒரு பெட்டியில் வச்சு ஒரு கவரில் வச்சிருப்பாரு. உடனே அங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆள் விட மாட்டான். நீ எதை கொண்டு வந்த இங்க, அதை காட்டாமல் நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற, அதை ஓப்பன் பண்ண அப்படின்னு ஹீரோ வந்துட்டு இதை விட்டுருன்னு சொல்லிட்டே இருப்பாரு. உடனே அந்த ஆள் விடாமல் அந்த பையை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கையை மீறி பிடிச்சி இழுப்பார் பாருங்களா. அந்த பாக்ஸ் அப்படியே திறந்து போய் விழுந்து அவங்க அப்பாவோட அந்த அஸ்தி இருக்குல்ல, அதை டோட்டலாக கீழே கொட்டிடும். அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டே அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருப்பாரு. உடனே ஹீரோயின் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, இந்த உடஞ்ச பெட்டி, இந்த ஓட்டை பெட்டியை வச்சுக்கிட்டு அதில் எதையோ ஒரு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு, இவ்வளோ ட்ராமா எதுக்காக பண்ணுற, ஏன் இப்படி நாளுக்கு நாள் நீ ஒரு மாதிரியாகவே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடியெல்லாம் தனியாக உடஞ்சி கிடக்குமா, அந்த மூடியை காலால் எட்டி உதைப்பாங்க. செம்ம வெறி ஏறிடும். அந்த மாதிரி எட்டி உதைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ உடனே ரொம்ப அழுதுட்டு என்ன சொல்வாருன்னா, இது எங்கள் அப்பாவோட அஸ்தி அப்படின்னு சொல்லும் போது இப்போ தான் ஹீரோனுக்கு தெரிய வருது ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு. ஒரு மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. என்ன சொல்கிறேன்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அப்போ தான் ஹீரோ ஃபஸ்ட் டைம் வந்து கால் பண்ணியிருப்பார்ல, இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கூப்பிட்டது அது இதுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்த சமயத்தில் டக்குன்னு அந்த ஆள் அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் சுதாரிச்சிருவான். டக்குன்னு என்ன பண்ணுவான்னா ஹீரோட கையை பிடிச்சிப்பான். போய் கீழே உட்காந்துட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு, சாரி என்னை மன்னிச்சிரு, இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நீ எவ்வளோ வேணா என்னை அடி, நீ அடித்தா நான் வாங்கிக்கிறேன், நான் சாகிற வரைக்கும் என்னை அடி, நான் வாங்கிக்கிறேன், என்னை மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஹீரோயின் திட்ட போகிறதுக்குள்ளே இவனே ஆக்டிங் ஆரம்பிச்சு விட்டதுனால ஹீரோயினால் திட்டவும் முடியாது. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குற வரைக்கும் பார்த்தவர் என்ன பண்ணுவாருன்னா, பிடிச்சி அவன் ஆல்ரெடி உட்காந்து தான் அழுதுட்டு இருக்கான், சும்மா தான் வந்து அவனை தள்ளி விட்டு உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவான்னு சொல்லுவார் பாருங்களேன். உடனே ஹீரோனுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். உடனே போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க ஹீரோ கிட்ட. நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது போதும், அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவனை நான் இன்னும் ஒன்றுமே செய்யலை, சும்மா தான் தள்ளி விட போனேன், அதுக்குள்ளே அவனாக போய் விழுந்துட்டான், இதுவே அவன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. என்ன சொல்வாங்கன்னா, அப்போ அவன் கீழே விழுந்தானே அவனா விழுந்தான்னு சொல்றியா, நீ தள்ளி விட்டு தானே கீழே விழுந்தான், அவன் தான் அவ்வளோ மன்னிப்பு கேட்குறான்ல, நீ மன்னிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி இப்படி கேட்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். இன்னும் வந்து அழுது நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டே இருப்பார். உடனே ஹீரோயின் போய் வேகமாக ஹீரோ கிட்ட பேசுறதை நிப்பாட்டிட்டு அந்த ஆளை போய் அப்படியே தூக்கி விட்டுட்டு, சாரி தப்பா எடுத்துக்காதன்னு போய் அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இதை பார்க்கவே பிடிக்காது. டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், அந்த அவங்க அப்பாவோட இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இது பண்ணிட்டு எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்பவும் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. ஹீரோ அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காரு, கண்டுக்கவே மாட்டாங்க. உடனே அவர் அப்போ அவங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும், ஹீரோ கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கூட அந்த ஆளால் ஒத்துக்க முடியாது. டக்குன்னு அவன் என்ன சொல்வானா, இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது, நம்ம அந்த மீட்டிங்கு போயே ஆகணும், ஆல்ரெடி அந்த மீட்டிங் வந்து லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது, சரி ஓகே அந்த மீட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சும்மா இல்லாமல் கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு இவங்க என்ன சொல்வாங்கன்னா, இப்போ அந்த மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு, கூடிய சீக்கிரமே வந்து நம்ம கம்பெனி வந்து பப்ளிக்காக மாறிடும், அப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு சம்மக்கம் வரும், இருந்தாலும் அவ்வளோ பொறுமைசாலியாக இருப்பார். அப்போ அவர் என்ன சொல்வார் தெரியுமா, இந்த நாள் திரும்ப வரவே வராது, இப்போ நான் போகிறேன், இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கேருந்து அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவார். போக போகிறாங்க. இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா வந்து அந்த பப்ளிக் ஆகிறதுக்காக சைன் பண்ணல, அந்த சைன் பண்ணுற டே தான் இன்றைக்கி, அதுக்காக தான் போயிட்டுருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து திரும்பவும் அந்த ஆள் வந்து அங்கே ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இருப்பான். அப்போ என்ன சொல்வான்னா, அவனை நான் தேவையில்லாமல் அதாவது உன் லவ்வரை வந்து நான் கஷ்டப்படுத்திட்டேன், என்னால் தான் அவ்வளோ தப்பு, என் மேலே தான் அந்த தப்பெல்லாம், என்னை மன்னிச்சிரு, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போவும் ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இந்த கம்பெனிக்காக இப்போ நம்ம சைன் பண்ண போகிறோமே, இது பப்ளிக் ஆகிறதுக்காக, அதுக்காக நீ எவ்வளோ மெனக்கிட்டு இருக்க, எனக்காக நீ அவர் காலில் கையில் விழுந்து இதை வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்க, ஹீரோ வந்து
வந்து என்ன பண்ணா, எதையுமே மறந்துட்டு அவங்க சுத்தமா அவங்களுக்கு ஹீரோ எது பண்ணாலும் அது பண்ண மாரியே தெரியல. இன்னைக்கு இதுவரைக்கும் ஹீரோ பண்ணதுன்னு கூட அவங்களுக்கு தெரியவும் இல்ல. இந்த ஆள் இவ்வளோ ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காரா, இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, "நீ தான் என் கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா என் கம்பெனிக்கு நான் என்ன ஆசைப்படுறேன்றத உழைச்சு கொடுத்தது நீ தான். ஹீரோக்கு இந்த கம்பெனி சுத்தமா தேவையே கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டான் பெருசா, அதனால நீ அத பத்திலாம் கவலைப்படாத. நீ அவன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமும் கிடையாது. நீ தான் இந்த கம்பெனிக்காக நெறைய உழைச்சிருக்க. ஸோ நீ எனக்கு ரொம்ப முக்கியம். வா சைன் பண்ற வேலைய பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து, இப்ப நடந்த பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு பெருசாவே இருக்காது. அவங்க பாட்டுக்கு ஹாயா அந்த ரூம்குள்ள போக ஆரம்பிச்சுருவாங்க. சைன் பண்ண வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அப்ப ஹீரோ பேர தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க. ஹீரோ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. இப்ப ஹீரோக்கு இந்த இத குடுத்தாரு பார்த்தீங்களா, அவரே இங்க இருக்க மாட்டாரு. அவரோட அசிஸ்டன்ட்ட தான் இங்க அனுப்பியிருப்பாரு. ஹீரோ கிட்ட மட்டும் தான் அவரு டைரக்ட்டா பேசுவாரு. ஏன்னா அவர் அவ்ளோ பெரிய ஆளு. அதனால அவரோட அசிஸ்டன்ட் மாரி இருப்பாங்கல்ல, அடுத்தடுத்த கேட்டகரியில அவங்க தான் வந்திருப்பாங்க இந்த சைன் பண்ற மீட்டிங்க்கு. வந்திருக்கும்போது ஹீரோ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பேர சொல்லி கேட்கவும், அவர் எதுக்காக இந்த மீட்டிங்ல, அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அவர் இந்த கம்பெனிக்காக நெறைய உழைச்சிருக்கலாம். ஆனா இந்த இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்தது வந்து என்னோட அசிஸ்டன்ட் தானே. அவர் இங்க இருக்கும்போது நீங்க வந்து தாராளமா நான் இப்ப சைன் பண்ணி நம்ம இத பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் இருங்க. ஹீரோ இப்ப வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்களா, நீங்க வந்து என்ன சொன்னீங்க? இவருக்காக நான் குடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? எங்க பாஸ் உங்களுக்கு அவனுக்காக குடுத்ததா சொல்றீங்களேன்னு கேட்கும்போது, ஆமா இவர் தான் வந்துட்டு உங்க பாஸ் கிட்ட கையில கால்ல விழுந்து இந்த ஆஃபர வந்து வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, யாரு இவனா? அப்படின்ற மாரி அவர் கேட்பாரு. கேட்டுட்டு இவன்லாம் வந்து என்ன பிரயோஜனம் இவனுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவன்லாம் அதாவது என்ன சொல்றது மொத்தத்துல வேஸ்ட்டு. இவனுக்காக குடுக்குறதா இருந்தா நான் 0 அது கூட குடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு இவன் மோசமானவன். நான் குடுத்ததுக்கு ஒரே காரணம் ஹீரோ மட்டும் தான். அவர் இந்த கம்பெனில இருக்காரு. அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால தான் எங்க பாஸ் வந்து இத குடுக்க சொன்னது. இப்ப அவர் வந்தாருன்னா இத சைன் பண்ணலாம். இல்லைன்னா இத சைன் பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இந்த மாரி பதட்டமாயிடும். டக்குன்னு இவன திரும்பி பார்த்து நல்லா மொறன்னு மொறச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க இப்ப மீட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல, எதுவும் ரியாக்ட் பண்ண முடியாது. இவர்ட்ட என்ன சொல்வாங்கன்னா, நீங்க மட்டும் கொஞ்சம் டைம் குடுங்க. ஹீரோ எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இத சைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்ப தனக்கு ஒரு வேலை ஆகணும்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவ தேடி போக ஆரம்பிக்கணும்னு நெனைப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஆளுங்கள அனுப்பி ஹீரோ எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்க போய் தேட போயிடுவாங்க. அதுக்காக வெளிய வருவாங்களா, அந்த டைம் பார்த்து இந்த ஆள் வந்துட்டு, சாரி நான் உனக்காக அப்படி சொல்லியிருக்க கூடாது. எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணியிருக்க நீ. லேஸ்பட்ட ஆளா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டார்னு ஓங்கி ஒரு அறைய குடுத்துருவாங்க. குடுத்தது உடனே பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் பார்த்து தேட போனவங்க, ஹீரோ தேட போனவங்க வந்து ஹீரோ இங்க இல்ல. இப்ப எங்க போனாருன்னே தெரியல. அவர் தான் கிளம்பிட்டாரு ஏர்போர்ட்டுக்கு. அதோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அங்க இல்லன்ன உடனே எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா வருவாங்களா, இந்த ஆள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, போகாத என்னை விட்டு போயிடாத. உன் மேல உள்ள லவ்ல தான் நான் இந்த மாரி பண்ணிட்டேன், அந்த மாரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் கதறிட்டே இருப்பாரு. இவர் பேசுறத ஹீரோயின் வந்து காதுலே வாங்க மாட்டாங்க. வேகமா இப்ப ஹீரோ தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்படியே கிளம்பிட்டார்ல, அப்பவும் அவர் வந்து ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு. அதனால இப்ப கார்ல வேகமா போயிட்டு இருப்பாரு அந்த இடத்துக்கு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேரா அந்த ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வரும்போது என்ன யோசிச்சிருப்பாருன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா வாழணும்லாம் நினைச்சோம். ஆனா எல்லாமே இதோட இங்கேயே நான் முடிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாரி மனசுல நினைச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிருவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார் ஓட்டிட்டு வேகமா வருவாங்க. போற வர எல்லாருமே ஹீரோவான்னு செக் பண்ணிட்டே வருவாங்க. நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோ கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோ அங்க இருக்க மாதிரியே இருக்க மாட்டாரு. அப்ப அந்த ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒரு தடவ வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த மாரி தான் ஏர்போர்ட்ல வந்து இறங்குன உடனே அவங்க நினைச்சுப்பாரு, நம்ம இந்த கம்பெனி வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அது 2 பேர் தான். அதுதான் இவங்க 2 பேரோட நினைவாவும் சிந்தனையாவும் இருந்துட்டே இருந்திருக்கும். இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இதே ஏர்போர்ட்டுக்கு தான நம்ம 2 பேர் வந்தோம். வந்திருக்கும்போது அப்படிலாம் நடந்துச்சு. இன்னைக்கு நான் அவன தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப ஹீரோ எங்கன்னு தேடி பார்ப்பாங்க. அவர் எங்கேயுமே இருக்க மாட்டாரா? கத்தி பார்த்து தொண்டை தான் வலிக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஸ்பீக்கர கொண்டு வந்துருவாங்க. வந்துட்டு ஹீரோவோட பேர சொல்லி கத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ தான் ஏர்போர்ட்லயே இல்லையே. அவர் தான் வந்து டாக்ஸி பிடிச்சு போயிட்டார்ல. இவங்களுக்கு தெரியாது. ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கத்திட்டே இருப்பாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் இவங்க பேசுறதெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோவ பயங்கரமா பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. திரும்பி நிக்கிற மாரி இருக்கும். ஹீரோ போட்டிருக்க ஒரு கோட்ட போட்டு யாரோ அங்க நின்னுட்டு இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போயிட்டு பின்னாடி நின்னு ஹீரோயின் என்ன பேசுவாங்கன்னா, இவ்வளோ நாளா நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம். இது நடந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு பேசணும். இப்ப பாதி தூரம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த நேரம் இத பிரேக்கப் பண்ணிட்டு போணும்னு நினைக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட ரொம்ப எதுவுமே இவங்க மேல தப்பில்லாத மாரி பேசுவாங்க. ஹீரோ எதுவுமே பேசாம நின்னுட்டே இருப்பாரு. அவர தொட்டோன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி நிக்கிறவர் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஆளா இருக்கும். யார் நீங்க? அப்படின்ற மாரி அவர் கேட்கவும் இவங்களுக்கே ஒரு மாரி ஆயிடும். அப்ப ஹீரோ எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு 2 ஃப்ளைட் ஏறி இறங்குற மாரி இருக்கும். ஒரு ஃப்ளைட் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு ஃப்ளைட்ட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்ல தான் வேகமா அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாரு. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுக்கிறாருல, ஒரு பிசினஸ் அதாவது பாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட அங்க வெயிட் பண்ணிட்டு நிப்பாரு. ஹீரோவுக்கு ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கும். என்ன அங்க வர சொல்லிட்டு நீங்க என்ன இங்க ஏர்போர்ட்ல நிக்கிறீங்கன்னு ஹீரோ வந்து கேட்பாரா. உடனே வந்து ரொம்ப நாள் கழிச்சு இவர பார்த்தோம்னா, அந்த ஒன் சைட் லவ் பண்ற பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். உங்கள நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உங்களுக்காக எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடும். உடனே அவங்க அப்பா
அப்படின்ற ஒன்றும் சொல்லுவோம். அப்படியே சுதாரிச்சுட்டு, இல்ல நாங்க வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லும்போதே, இல்லப்பா நீ ஏர்போர்ட்டுக்கு வந்து நீ அந்த ஊருக்கு வர வரைக்கும் எங்களுக்கு பொறுமை இல்ல. அதனால தான் உன்ன பார்க்கறதுக்காக நாங்களே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து திரும்ப ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி அங்க போறாங்க. அந்த அளவுக்கு ஹீரோ மேல அவங்க பிரியம் வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஹீரோக்காக எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஃப்ளைட்ல இவங்களுக்காக ஸ்பெஷலா வந்து புக் பண்ணியிருப்பாங்க டிக்கெட்லாம். அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்க ஃப்ளைட் வந்து ரெடியா இருக்கு. இப்ப வரீங்களா போலான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே சேர்ந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. நேரத்துல ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வரும். அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த மாரி ஹீரோ வந்து கிடைச்சிட்டாரு. இப்ப வீட்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் இப்ப அடிச்சு புடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வருவாங்க. ஆனா இதுவும் யாரோட பிளானா இருக்குன்றது அப்புறம் தான் தெரியும். ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்களா, வீட்டுக்கு வந்து பார்த்தோனே ஹீரோ வீட்ல தான் இருப்பாரு. அங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப அவர் கிடைக்கலன்னும்போது ஒரு மாரி பிரியம் வந்து பேசுறாங்கல்ல." இப்ப ஹீரோ நேர்ல பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பேசுவாங்க. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்க. நமக்குள்ள என்ன அக்ரீமெண்ட் இருந்தது? இந்த கம்பெனி நல்லா வளர்க்கணும், கொள்ளணும்னு இருந்ததுல. அதெல்லாம் உனக்கு புத்தியே இல்லையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவர் பதிலே பேசாம திரும்பி நின்னுட்டு இருப்பாரா, அவர் சட்டைய பிடிச்சு கொஞ்சம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் நின்னுட்டு இருப்பான். இப்ப எப்படி பார்த்தாலும் இப்ப ஹீரோவ தேடி இவர் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ கிடைச்சிட்டான்னு பொய் சொன்னதே இவன் தான். இவன் சொன்ன உடனே இவங்களும் நம்பிட்டு இங்க வந்துடுறாங்களா, வந்துட்டு இங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, "நீ என்ன அவரோட சட்டைய போட்டுருக்க, ஹீரோட சட்டைய போட்டுட்டு நிக்கிற" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல இந்த சட்டை வந்து ஹீரோக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனால அந்த சட்டை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அடிக்கடி நீ சொல்லுவ. அதனால தான் அந்த சட்டைய இப்ப நான் போட்டுட்டு நின்னேன்னவுனே, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? அவன் இடத்துக்கு உன்னால என்னைக்கும் வர முடியாதுன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப அவன் சட்டைய போட்டுட்டு நின்னுட்டு இருக்க" அப்படின்னு இவர்ட்ட சண்டைய போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து அங்க வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த லேடி வந்து வருவாங்க. வந்து என்ன சொல்வாங்கன்னா, "ஹீரோட திங்ஸ் எதுவுமே வீட்ல இல்ல. இந்த ஒரு செட்டு தான் வீட்ல இருந்தது. அதையும் எடுத்து இவன் போட்டுக்கிட்டான்" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. சொன்னோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா வந்துட்டு ரூமுக்கு ஓடி போவாங்க. ஹீரோட திங்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. வேக வேகமா போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ட்ரெஸ் ஒண்ணுமே ஒரு திங்ஸ் கூட ஹீரோடது இருக்கவே இருக்காது. அத நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்களா, ஒரு டைரி மட்டும் ஹீரோ அங்க விட்டுட்டு போயிருப்பாரு. அதுல மேலோட்டமா நம்ம 2 பேருக்குள்ள இவ்ளோ இடைவெளி வரும்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து கவலைப்பட ஆரம்பிச்சுருவாங்க திரும்பவும். உடனே இந்த ஆள் இருக்கான்ல, அந்த கேப்ப விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "இங்க பாரு, என்னைய பாரு. நான் உன்ன எவ்ளோ லவ் பண்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நான் உன்ன அந்த அளவுக்கு லவ் பண்றேன். நான் உண்மையிலேயே சீரியஸாவே உன்ன லவ் பண்றேன். என் லவ்வ நீ ஏத்துக்கோ. அவன நினைச்சு எதுக்காக நீ கவலைப்பட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. உடனே அந்த மெய்ட் இருக்காங்களா, அவங்க வேற நின்னுட்டு இருப்பாங்களா, "எல்லாரும் இங்கிருந்து வெளிய போறீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம இந்த மெய்ட் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆள தரன்னு இழுத்துட்டு வந்து வெளிய நிப்பாட்டிட்டு அவங்களும் வெளிய நின்னுப்பாங்க. உடனே சும்மா இல்லாம இந்த ஆள் வாசல்ல நின்னுட்டு கதவ தட்டிக்கிட்டே இருப்பான். சும்மா இல்லாம என்ன சொல்லுவான்னா, "நீ எதுக்கு அந்த ஆள போய் லவ் பண்ணிட்டு இருக்க? உன்ன விட 10 வயசு அவனுக்கு வயசு கூட. எனக்கு பாரு உன்ன விட 1, 2 வயசு தான் கூட. அவன விட வயசுல கம்மியானவனா? அவன விட யங்கா இருக்கனா? அவன விட அழகா இருக்கனா? அவன விட ஆக்டிவா இருக்கனா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கம்பேர் பண்ணி எல்லாத்துலயும் உனக்கு நான் தான் பெஸ்ட்டானவன் அப்படின்ற மாரி வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. இத கேட்கும்போது அந்த மெய்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு செம்ம கோவம் வரும். "இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப இந்த ஆளுக்கே கோவம் வந்துரும். "இப்ப நீ என்ன சொன்ன? இதுக்காகவே அவள நான் அடைஞ்சு காட்டுறேன்" அப்படின்ற மாரி அங்கிருந்து கோவமா என்ன யோசிச்சுட்டு போவாருன்னா, "நான் விட்டுற மாட்டேன். உன்ன நான் அடையாம விட மாட்டேன். என் லவ் எனக்கு பெருசா இல்லையா அதெல்லாம் இவருக்கு லவ்லாம் கிடையாது. இவரோட பிளான் என்னன்னா, இப்ப இவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த கம்பெனி. இந்த கம்பெனிய வந்து நான் வந்து ஓனரா ஆகணும். நான் அப்படின்றது தான் இவரோட எண்ணம். அதுக்காக இவங்கள லவ் பண்ற மாரி இவங்களையும் அடையணும். அதே சமயத்துல இவங்க லவ்வையும் பிரிக்கணும். கம்பெனியும் அடையணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்பெனிய அடைஞ்சு உன்ன நான் அடையாம விடவே மாட்டேன் அப்படின்ற மாரி நினைச்சுட்டு அங்கிருந்து கோவமா அந்த ஆளும் போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் அந்த டைரியில ஹீரோ எழுதியிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஓப்பன் பண்ணி படிப்பாங்களா, இன்னும் அவர் ஹர்ட்டிங் ஆன விஷயத்த நெறைய விஷயம் எழுதி வச்சிருப்பாரு. இவர் கஷ்டப்பட்டு அந்த கம்பெனி எப்படிலாம் உருவாகுறது அப்படின்றதுக்கு நெறைய ஐடியாலாம் குடுத்திருப்பாரு. அப்பவும் இவங்க எவ்வளோ ராவும் பகலும் முழிச்சிருந்து அவரோட திறமையெல்லாம் மொத்தத்தையும் காட்டி தான் அந்த கம்பெனி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அப்ப அவங்க ஒவ்வொரு விஷயமும் செய்யறது, இவங்களுக்காக ஒவ்வொரு கிஃப்ட்லாம் வாங்கி குடுத்திருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது, இத விட என் அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் எனக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் குடுத்தான் தெரியுமா? அப்படின்ற மாரி கம்பேர் பண்ணியே பேசுவாங்க. ஹீரோ அப்பவே மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாரு. இப்பதான் அவங்களுக்கு புரியும், இதனால அவன் வந்து இந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ அம் சாரின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மனசே கேட்காது. ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து சுத்தமா சமைக்க தெரியாதா? ஹீரோ வந்துட்டு சமையல்லாம் உனக்கு தெரியலன்னா பிரச்சனையே இல்ல. நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெறைய சமைச்சு குடுப்பாரு. ஹீரோயினுக்கு நெறைய சமைச்சு குடுக்கும்போது ஊட்டி வேற விடுவாரா? அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த வீட்ல யாருமே இல்ல. ஹீரோ இருந்த இடத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இவர் ஊட்டி விடும்போது நல்லா இருக்கு, டேஸ்ட்டா இருக்குன்னு ரொம்ப ஆசையாலாம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த சந்தோஷம் இப்ப இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆஃபீஸ் போயிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லும்போது, நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஷோல்டர்லாம் வந்து அப்படியே புடிச்சு விட்டுட்டு இருப்பாரா? அதெல்லாம் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஜாலியா விளையாடுவாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு கீழ விழுந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. இந்த இடத்துல இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இவங்கள ஹீரோ வந்துட்டு வேற இடத்துக்கு வந்தாருல்ல, அந்த ஊருக்கும் போயிருப்பாரு. இப்ப அங்க வந்துட்டு அவங்களோட ஃபேக்டரிக்குள்ள அந்த இதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க லேடீஸ் எல்லாம் எல்லாருமே கூடி கூடி பேசிப்பாங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோவ ஒன் சைடா எவ்வளோ நாளா லவ் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? இன்னும் சொல்லணும்னா அவளுக்கு வந்து அவ படிச்சுட்டு அவ வேற இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. ஆனா ஹீரோ இங்க வராருன்னு தெரிஞ்ச உடனே
எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அவள் ஹீரோக்காகவே இங்கே வந்துட்டா அப்படின்னு பேசவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா அதான் உண்மை. ஹீரோக்காக இவங்க எதுவும் ஹீரோ வந்து அந்த ஹீரோயினுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க தான் ஹீரோயின் அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோக்காக எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க அந்த லேடி பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தான் பட்டுப்பாங்க. அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் இவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு கிளாஸ் எடுக்க வந்திருப்பாரு. அப்போ நீங்கள் அஸ்ட்ரோனாட்டாக ஆகணும் அப்படின்னா வந்துட்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படி இப்படிலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹீரோ சொல்லுவார். கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், உனக்கு நான் கிளியர் பண்ணி விடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹீரோவை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். டக்குன்னு இவங்க எந்திரிச்சு நிற்பாங்களே, எதுவும் டவுட்னா கேட்கலான்னு சொல்லும்போது உங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்பாங்க. இப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. இல்லை டவுட்ஸ்லாம் இருந்தால் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ உடனே அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடும். டக்குன்னு எப்படி சொல்வார்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்க வந்து இந்த படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, எல்லாரும் இப்படி தான் இருக்கணும், என்னோட கான்டாக்ட் இன்ஃபோ இதுதான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்வார். அந்த மாதிரிலாம் ஹீரோட கான்டாக்டை அப்படி கேட்டு அவங்க வாங்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஹீரோவை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்பத்துலேருந்தே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கோர்ஸ் முடிச்சிட்டாங்க. ஹீரோவும் அப்படி இப்படி போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார். இப்படி தானே போச்சு. இவங்க ஹீரோ வந்து இன்னொருத்த பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்ற விஷயம் கூட இவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க ஒன் சைடாக ஹீரோவை லவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். அது அவர்கிட்ட தெரிவிக்கவும் இல்லை. இப்போ பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் புதுசாக இந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க, இங்கே ரொம்ப கோல்டாக இருக்கும், நீங்கள் ஸ்வெட்டர்லாம் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோ சொல்லுவார். சொல்லும் போதே அவர் இரும்புவாரா, உடனே அது கூட உங்களால் தாங்கிக்க முடியாது. அதுக்காக ஹீரோக்காக ஸ்வெட்டர்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இது உங்களுக்காக தான் டக்குன்னு எடுத்து கொடுக்கும்போது ஹீரோக்கு வந்து அப்படியே மனசில் தோணும். அப்போ அவர் என்ன சொல்வார்னா, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி என் மேலே சில பேர் கேரிங்காக இருந்தாங்க, ஆனால் இப்போ என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த ஸ்வெட்டரை வாங்கிப்பார். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா வந்து நாட்கள் ஓடிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே சேர்ந்துட்டு அந்த இதில் என்னென்னலாம் அந்த அஸ்ட்ரோனட்லாம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கான வேலைகள்லாம் அவர் ஈடுபட்டுட்டே இருப்பார். இப்படியே வருஷங்கள் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ 2 வருஷம் கிட்ட நடந்துகிட்டே இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹீரோவை தேடிட்டே தான் இருப்பாங்க. எங்கே போயிருக்காருன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ அவர் வந்துட்டு அந்த சின்னதாக ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோ மட்டும் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்தது, வேறு ஃபோட்டோஸ் எதுவுமே கிடையாது. அதையும் ஹீரோ போகிற வழியில் டஸ்ட்பினில் தூக்கி போட்டு போயிருப்பாரு. அதுலேருந்து எடுத்துகிட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க டேபிளில் முன்னாடி அதை ஃபோட்டோ வச்சு அதையே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க ஆஃபீஸில் அவங்க ஆஃபீஸ்க்கு வரதானே செய்யணும், அதனால் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதை வந்து இந்த அசிஸ்டன்ட்காரன் பார்த்துருவான். அவன் பார்த்துட்டு என்ன சொல்வான்னா, அவனுக்கு ரொம்ப கோவமாக வருமா, உடனே அவன் வேற ஒரு பிளான் பண்ணிடுவான். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த இதை வந்து தான் பேரில் எழுதி அவங்க கொடுக்குற மாதிரியான இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பான். ஹீரோன்னு அவள் வந்து எப்போவுமே மூட் அவுட்டாக தானே இருக்காங்க ஹீரோவை நினச்சிட்டு, அந்த கேப்பில் சைன் வாங்கிடலாம், அவளும் போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துருவாரு. இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்களா. அப்போ ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஹீரோ எங்கே இருக்காருன்றதை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு சந்தோஷமாக தாங்காது. உடனே அந்த இடத்துக்கு வேகமாக ஓடும் போது இவர் என்ன சொல்வார்னா, இப்போ அர்ஜென்ட்டாக இதில் சைன் பண்ணணும், இதை மட்டும் சைன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லும் போது ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக சைனை போட்டுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், இவருக்கு நடந்தது நடந்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க பாட்டுக்கு ஹீரோ தேடி வந்துருவாங்க. ஹீரோ வந்திருக்காருல, அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அங்கே இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்னு போவாங்கல்ல, அப்படியே கொஞ்சம் டைம் ஆகிடும். டைம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ரொம்ப பக்கம் இருந்தால் கோல்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அங்கேயே ரூம் எடுத்து தங்குவாங்க. அப்போ ட்ரெஸ் எல்லாம் அவங்க பிளான் பண்ணி வரலையா. உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, என்னோட ட்ரெஸ் இருக்குது, அதாவது அந்த ஓவர் கோட் மாதிரி இருக்கும்ல, அதை நீ போட்டுக்கோ, இந்த குளிரில் நினைச்சிட்டு அப்படியே இருந்தோன்னா வந்து சளி பிடிச்சிரும், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கொடுப்பாரு. அவங்களுக்கும் அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னே அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக போயிடுவாங்க. யாரோ கதவு தட்டிகிட்டே இருப்பாங்க, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதவு திறந்து பார்க்கும்போது ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரியாடும். அந்த அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க, எப்படி என்ன சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி என்னை விட்டுட்டு வருது, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்களா. நம்ம 2 என்ன சொல்வார், நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சு, நான் அப்போவே சொன்னேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இது எப்படி நடக்கும், அது மாதிரி வாய்ப்பே இல்லை, நம்ம எத்தனை வருஷம் லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இப்போ நீ பிரிஞ்சு போகணும்னு சொல்கிறீங்களா, அதுக்காக ஏதாவது எனக்கு காரணம் சொல்ல முடியுமா, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஏன்னா அட்லீஸ்ட் அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்க நான் என்ன பண்ணேன், எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன், அதுக்கான காரணம் சொல்லுன்னு சொல்லும்போது காரணமாக சொல்லணும், காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆரம்பிப்பார். ஆரம்பத்தில் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சொன்ன என்ன எதுன்னு கூட கேட்காம நீ இன்னொருத்தன் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த, அதுதான் உனக்கு முக்கியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீ அப்புறம் அவன் வந்துட்டு எட்டி உதைக்கிறான், அவனுக்காக போய் அந்த சமையல் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன், இதை பற்றியும் கேர் பண்ணாமல். இது எல்லாத்துக்கும் மேலே நான் உனக்காக செஞ்சது எல்லாமே அவன் செஞ்சான் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்புறமா எங்கள் அப்பாவோட அஸ்தி அவன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோ ட்ராமா போடுறான், இவ்வளோ நடந்தது உனக்கு நான் இன்னும் சொல்லி புரிய வைக்கிறமான்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் கேட்பாரா. உடனே வந்துட்டு தப்பு தான், எல்லாமே தப்பு தான், நான் எல்லாத்துக்கும் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்பாங்க. தப்பு பண்ணல, மனுஷங்களாக இருந்தால் எவ்வளோ தப்பு பண்ண தான் செய்வாங்க, நீ மன்னிக்க கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து இப்போ குளிக்க போன அந்த லேடி இருக்காங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு குளிச்சுட்டு ஹீரோட சட்டையை போட்டு வந்துடும். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். இவன் என்ன நீ தங்கியிருக்க இடத்துலேருந்து வரா, அது உன் சட்டையை போட்டுட்டு வரா, அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் தங்கியிருக்கீங்களா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஷேர் பண்ணிக்கிறீங்களா, எப்படி உனக்கு இதெல்லாம் மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்குலாம் வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அறையறதுக்காக வேகமாக ஓடுவாங்க. உடனே ஹீரோ பிடிச்சி தடுத்து நிப்பாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ என்ன சொல்வார்னா, அதாவது அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பாஸோட பொண்ணு, அதுக்கிட்ட நீ போய் காரில் வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிவிடும். அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, ஹீரோ வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. உடனே அவங்க ஹீரோ சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா காரில் போய் அவங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ இங்கே வந்து திரும்பி உனக்கு என்ன தான் பிரச்சனை இப்போ அப்படின்னு கேட்கும்போது, இது எப்படி நடக்கலாம், இதெல்லாம் நடக்கவே கூடாது, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, அவள் எப்படி உன் சட்டையை போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "என் கூட வந்துரு. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. எனக்கு வாழ்க்கையும் கிடையாது. நான் உன்ன தவிர வேற யார கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் உன்ன தான் லவ் பண்றேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. எப்படியாவது என் கூட வந்துட்டு ரொம்ப கெஞ்சி கெஞ்சி இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பேப்பர் இருக்குமா, அந்த பேப்பர் எடுத்து நல்லா கசக்குவாரு. கசக்கிட்டு அத விரிப்பாரா, விரிக்கும்போது என்ன சொல்வாருன்னா, அதுவும் A4 ஷீட் எடுத்திருப்பாரு. இது எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து, அது ரொம்ப கசங்குனதெல்லாம் நல்லா தெரியுமா? "இப்ப நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இப்படிதான். நீ என்ன ஹர்ட் பண்ணல. அது இப்படிதான். நல்லா இருந்த மனச வந்து இந்த அளவுக்கு நீ உடைச்சு இந்த மாரி இதாக்கிட்ட. இப்ப அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். அப்படிதான் இருக்கு. அதையும் உடைச்சு வீணாக்கிடாத." அப்படின்னு சொல்லும்போது, "நீ என் உயிர எடுக்கிற மாதிரி பேசுற." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கும் கதை அழுதுகிட்டே இருப்பாங்க. என்ன சொல்வாங்கன்னா, "என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லல்ல. திரும்ப நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு தானே நீ பயப்படுற. அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. நான் யாரையுமே நீ விரும்பல உன்ன தவிர." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கேட்கவே மாட்டாரா? உடனே டக்குன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோவ ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹீரோ லைட்டா அப்படி தள்ளி விட்டுருவாரா, "நீ என்ன நான் தப்பா தானே நினைச்சிட்டு இருக்க. வேணும்னா இப்பவே வேணாலும் நமக்குள்ள என்ன வேணா நடக்கட்டும்." அப்படி இப்படின்ற மாரிலாம் அவங்க வேற மாரிலாம் பேசுவாங்க. உடனே ஹீரோ, "நீ என்ன மாரி நினைச்சு பேசிட்டு இருக்க? இதுக்காக தான் நான் உன்ன விட்டு வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவர் ஒரு பக்கம் சொல்வாரு, "பின்ன எப்படி என்ன ப்ரூவ் பண்ண சொல்ற? நான் உன்ன தான் லவ் பண்றேன். என்ன இத்தன வருஷத்துல இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்துல எனக்கு யாரையுமே பிடிக்கல. எதுவுமே இல்ல. நீ இல்லாம எனக்கு எதுவுமே இல்ல." அப்படின்னு இவங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே டக்குன்னு இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சரி ஓகே. இப்ப நான் உன் கூட வரணும் அவ்வளோதானே?" அப்படின்னோன, "ஆமா என் கூட வரணும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம சந்தோஷமா வாழணும். நம்ம கம்பெனிய நடத்தணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. "சரி ஓகே. நான் வரேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரா, "சரி ஓகே. நீ எதுவுமே பண்ண வேண்டாம். இனிமே நான் தான் எல்லா வேலையும் பார்க்க போறேன். உன் திங்ஸ் எல்லாத்தையும் நானே பேக் பண்ணிடுறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா போயிட்டு ஹீரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவாங்க. ஹீரோ ஒரு பக்கம் நின்னுட்டு அவர் ஒரு வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருப்பாங்களா. அப்ப என்ன சொல்வாங்கன்னா, "உன் ட்ரெஸ் எல்லாம் பாரு பழைய மாடலா இருக்கு. பழைய ஃபேஷனா இருக்கு. ரொம்ப பழசாவும் போயிடுச்சு. இப்ப ஊருக்கு போன உடனே எல்லாத்தையும் புது செட்டா உனக்கு நான் வாங்கி தரேன் பாரு. அதுவும் நானே செலக்ட் பண்ணி வாங்குவேன்." அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்களா. பார்த்தா டோர லாக் பண்ற சத்தம் கேட்கும். அதாவது டோர சாத்துற சத்தம் கேட்கும். எட்டி பார்க்கும்போது ஹீரோ ஹால்ல இருக்கவே மாட்டாரு. எங்க போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ போய் கார்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இவங்களோட போக்குலயே போய் தான் அவர் இவங்கள கழட்டி விட்டுருப்பாரு. அதாவது என்ன சொல்லணும்னா, அவங்கள கார்ல உட்கார சொல்லிட்டாரா, இப்ப இவங்க கிட்ட பேசி பேசி பார்த்தா புரிய வைக்க முடியல. இதுக்கு பேரு அவருக்கு வந்து வெறுத்து போயிட்டாரு ரொம்ப. அவ்வளோதான் சிம்பிளா சொல்லணும். சொல்ல சொல்ல அவங்க புரிஞ்சுக்கவே மாட்றாங்களா. அதனால உன் கூட வரேன்ற மாரி சொல்லி இவங்க கவனத்த திசை திருப்பிட்டு அவர் பாட்டுக்கும் டோர சும்மா சாத்தி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இத பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். கத்துன்னு கத்திட்டே இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு கார்ல ஏறி உட்கார்ந்துருவாரு. கதவ தொறந்துட்டு வெளிய கார் கிட்டயே வந்துருவாங்க. அப்ப வந்துட்டு என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு அவங்க கார் கிட்டயே வந்து கேட்பாங்க, "இதுதான் நீ என்கிட்ட வந்து என் கூட வரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியே அது என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "நீ கூட தான் என் வாழ்க்கையில எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணியிருக்க. எத நீ காப்பாத்துன?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "இதுதான் நம்மளுக்கான முடிவு. இதுக்கப்புறம் என்ன தேடி வராத. பிரேக்கப் ஆனதாவே இருக்கட்டும்." அப்படின்னுவாரு. அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அது அமைதியா உட்காந்துருக்கு. எதுவுமே வாய திறந்து பேசாது. அமைதியா உட்காந்துட்டே இருக்கும். ஹீரோ பேசிருவாரா, அப்ப போகும்போது ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. கார் எடுக்கலாம், போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, போகாதன்னு கத்திட்டே இருப்பாங்க. ஹீரோ காதுல வாங்காம டிரைவர கார ஓட்ட சொல்லிருவாரு. உடனே டிரைவரும் கார் ஓட்ட ஆரம்பிச்சுருவாரு. இப்ப ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. போன வருஷம் வந்துட்டு இவங்க வந்து இப்போ ஒரு 8வது ஆனிவர்சரி அவங்க லவ் பண்ணி ஆகுதுன்னா, இது 8வது ஆனிவர்சரி. அடுத்த வருஷம் இந்நேரம் நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். அப்படின்ற மாரிலாம் ஹீரோ பேசியிருப்பாரா. இப்ப எதுவுமே இல்லாம இப்படி விட்டுட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல கீழ உட்காந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அழுதுட்டே உட்காந்துருக்காங்களா. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். "உடனே நீங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி வாங்க. உங்க ஆஃபீஸ்ல என்னென்னமோ இப்ப நடந்துட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லவும், "நான் உடனே வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அழுத கண்ண வந்து நல்லா தொடச்சுக்கிட்டு இப்ப ஹீரோயின் வேக வேகமா திரும்ப அந்த நாட்டுக்கு திரும்பி வருவாங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆள் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, அந்த ரூமையே டோட்டலா மாத்திருப்பான். அந்த ஆஃபீஸ வந்து இப்ப அவரோட கண்ட்ரோல்ல அவர் எடுத்திருப்பாரு. அவர் தான் அப்பயே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டாரு. இப்ப டோட்டலா என்ன பண்ணுவாருன்னா, எதெல்லாம் காஸ்ட்லியான திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சுப்பாரு. மத்தபடி ஹீரோயின் ஃபோட்டோஸ்லாம் இருந்ததுல, அது ஹீரோ அதெல்லாம் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு, இத மாத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்திட்டு இருப்பாரு. ஹீரோ நேரா இங்க வருவாங்களா. வந்துட்டு, "நீ என்ன இங்க பண்றேன்னு?" கேட்கும்போது, "நான் என்ன இங்க பண்றேனா? இது என்னோட கம்பெனி." அப்படின்ற மாரி அந்த ஆள் சொல்லுவான். ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியாது. "எப்படி உன்னோட கம்பெனின்னு சொல்ற? நான் என்ன உனக்கு எழுதியா குடுத்தேன்னு?" கேட்கும்போது, "ஆமா எனக்கு நீ தான் எழுதி குடுத்த. இதோட அதிகமான ஷேர்ஸே நான் தான் குடுத்து வாங்கியிருக்கேன்." அப்படி இப்படின்னு இவர் சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் தான் அவர் காட்டுவாரு. "இந்த பத்திரத்த பாத்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இது உன்னோட சைன் தானேன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு இப்ப தான் புரியும். அவன் சீட் பண்ணி சைன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இவங்க அந்த கம்பெனில அதாவது ஷேர் ஹோல்டரா ஒருத்தவங்களா இருக்கலாம். மத்தபடி அவர் தான் ஹெட்ன்ற மாரி எழுதி வச்சிருக்காரு. இவருக்கா செம்ம கோவம் வரும். படார்னு ஓங்கி ஒரு அறைய போட்டுருவாங்க. "நீ என்ன அரைஞ்சாலும் பரவால்ல. நான் உன்னையே அடைஞ்சே தீருவேன்." அப்படின்ற மாரிலாம் அவர் திரும்பவும் பைத்தியம் மாரி ஏதோ பேசிக்கிட்டே இருப்பான். இவங்களுக்கா செம்ம கோவம் வரும். இப்ப இவனையும் அனுப்ப முடியாது. நம்மளும் இந்த கம்பெனிய விட்டு போக முடியாது. ஏன்னா இந்த கம்பெனிய வளர்க்கறதுக்காக நானும் ஹீரோவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்ற மாரி இவங்க பேசுவாங்க. "அவன பத்தி மட்டும் ஞாபகப்படுத்தாத. அவன பத்தி மட்டும் நீ பேசுன அப்படின்னா நான் கோவக்காரன் ஆயிடுவேன்." அப்படின்ற மாரி இஷ்டத்துக்கு இவரு பாட்டுக்கு கத்திட்டே இருப்பாரு. வந்துட்டு ஹீரோவ கூட்டிட்டு அந்த மெயினான இடத்துக்கு வந்து அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்க உள்ளவங்களும் ஹீரோ நல்லா வெல்கம் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு உள்ள ஆள் தானே. அவள வெல்கம் பண்ணிட்டே இருக்கும்போது சில பேர் என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க அந்த கம்பெனிக்காக நெறைய உழைச்சீங்களே, இப்ப அந்த கம்பெனி வந்து வேற மாரி கைமாறி போயிடுச்சு." அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியும். ஏன்னா அவரோட அப்பா தானே அங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவங்க வந்து நாம போற வழியில நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாரி அந்த கம்பெனிய வந்துட்டு ஹீரோயின் வந்து நடத்திட்டு இருந்தாங்கல்ல. நீங்க 2 பேரும் நல்லபடியா நடத்திட்டு இருந்தீங்க. ஆனா வந்து ஹீரோயின சீட் பண்ணி அந்த ஆள் வந்து இப்ப வாங்கிட்டான். அவன் தான் இப்ப ஓனரா அந்த கம்பெனிக்கு இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோக்கு இப்ப மனசு கஷ்டமா போயிடும். அந்த கம்பெனி அவ வந்து எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த கம்பெனிக்காக அவ நெறைய விஷயங்கள்
விஷயங்கள் பண்ணியிருக்கா. அந்த கம்பெனி அவன்கிட்ட போச்சு அப்டின்னா வந்து சும்மா அத அவன் வீணாக்கிருவான். அவ கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் போயிடும். இன்னும் ஒரு வாய்ப்பு அவளுக்கு குடுக்க முடியுமா எனக்காக அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்காக நீ ஒரு வார்த்தைய போட்டாரு பார்த்தீங்களா, நான் இப்பவே அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா கிட்ட பேசி அவளுக்கு அந்த கம்பெனி வர மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். டக்குனு இவங்க ஹீரோக்காக என்ன வேணா செய்ய ரெடியா இருப்பாங்க. உடனே டக்குனு ஃபோன போட்டு அப்பா கிட்டயே பேசிருவாங்க. மனசுக்குள்ள என்ன பேசிப்பாருன்னா, இதுக்கப்புறமும் ஏமாந்துட்டு இருக்காத. உன் வாழ்க்கையில இதையாவது நீ உருப்படியா தக்க வச்சுக்கோ அப்டின்ற மாரி மனசுல நெனச்சுப்பாரு. இதுல இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆளும் அந்த அசிஸ்டன்ட் வந்து மேனேஜரா இருப்பான். இப்ப ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு இது வரும். என்னன்னா ஒரு மெயில் வரும். அதுல என்னன்னா, இப்ப இந்த கம்பெனி வந்து பப்ளிக் ஆகுறதுக்காக சைன் பண்ணணும்ல. அதாவது வந்துட்டு அந்த புரோகிராம் வந்து நடக்க போது. அது வந்து பயங்கரமா வந்து நடத்த போறாங்க. அதுல வந்து சைன் பண்ணி நீங்க வந்து கவர்மெண்ட் ஆக்கிக்கலாம் அப்டின்ற மாரி வந்திருக்கும். ஹீரோனுக்கு செம்ம ஒரு என்னென்ன வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா இது கூட ஹீரோ சொன்னதுனால தான் நடக்குது அப்டின்றது இவங்களுக்கு இப்ப தெரியாதுல்ல. உடனே இந்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வான்னா, இப்ப அந்த ஃபங்ஷன் நடக்க போது. அந்த ஃபங்ஷனுக்கு நீயும் வரணும். லேட் ஆக்கிராத. கொஞ்சம் சீக்கிரமா வா. நம்ம 2 பேரும் ஜோடியா தான் போக போறோம். சைன் பண்ணி ஜோடியா தான் திரும்ப வருவோம். அப்டின்ன உடனே இவங்களுக்கு ஹீரோனுக்கு கோவமா வரும். நீ என்னதான் வெறுத்தாலும் என்ன தவிர நீ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்டி இப்டின்னு இஷ்டத்துக்கு இந்த ஆள் பாட்டுக்கு பேசிட்டே தான் இருப்பான். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷனுக்கான டேவும் வந்துரும். சரின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோவுக்கு அந்த அந்த யார் சொல்றது? அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணு. அவங்க அப்பா கிட்ட பேசி தான் இந்த ஃபங்ஷனே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோவ இவங்க லவ் பண்றதுனால, அத இவங்களோட நடவடிக்கையிலே ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க தன்ன லவ் பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்காக மனசு மாறிட்டு தான் வந்துட்டு இருப்பாரு. ஆனா இன்னும் ஃபைனலா எதுவும் முடிவு பண்ணாம தான் இருப்பாரு. இப்ப இந்த ஃபங்ஷனுக்கு அழகா நல்லாருக்கும். அந்த கோல்டன் கலர் ட்ரெஸ்ஸ போட்டு அவங்க வருவாங்களா, ஹீரோ கூட தான் வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு கால் பண்ணுவாரு. அப்டின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு போங்க. நான் அப்பாவ கூட்டிட்டு வந்துர்றேன் அப்டின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, கேர்ஃபுல்லா வரணும் அப்டின்ற மாரி சொல்லிட்டு போவாரு. ஏன்னா இவங்க மேல இப்ப கொஞ்சம் ஹீரோக்கு ஒரு அக்கறை, ஒரு அன்பு இருக்கும். உடனே நான் கண்டிப்பா சீக்கிரம் வந்துர்றேன் அப்டின்ற மாரி அவங்க சொல்லிட்டு ஹீரோவ முன்னாடி அனுப்பிட்டு இவங்க அப்பாவ கூப்பிடுறதுக்காக திரும்ப வருவாங்க. இந்த பக்கம் திரும்பி நடக்கலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா, இங்க ஹீரோயின் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஹீரோ பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. பார்த்தா இந்த ஃபங்ஷனுக்கு தானே அவங்களும் வந்திருக்காங்க. அதுவும் இந்த அசிஸ்டன்ட்டோட வந்திருப்பாங்க. ஹீரோவ பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேக வேகமா ஹீரோவ கூப்பிட்டு வருவாங்களா, உடனே இந்த ஆளுக்கு செம்ம கோவம் வரும். என்ன நீ எங்க போனாலும் இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்க. அவன் ஹீரோவ தொட போம்போது கைய அப்படி பிரிச்சு விட்டுருவாரு. அவன தொடுறத நிப்பாட்டு அப்டின்ற மாரி சொல்லிட்டு, இவன்லாம் என்னத்த சாதிச்சான்? நீ இவன் பின்னாடியே போயிட்டே இருக்க. இப்ப அவன் 0ல இருக்கான் தெரியுமா? எங்க போனா என்ன பண்ணான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? போய் அவன்கிட்ட போய் பேசுற அப்டின்ற மாரி ஹீரோ முன்னாடி ஹீரோயின் கிட்ட அந்த மாரிலாம் பேசிட்டு இருப்பாரு. பேசிக்க மாட்டாரு. டக்குன்னு இவர் சும்மா இல்லாம என்ன சொல்வாருன்னா, உன்ன மாரி நான் 0 கிடையாது. நான் இப்ப எவ்ளோ பெரிய ஆள் தெரியுமா? எவ்ளோ சாதிச்சுட்டேன் தெரியுமா? இப்ப இத சைன் பண்ண வந்திருக்கேன். இந்த கம்பெனி டோட்டலா இப்ப என்னோடதாயிரும். அது மட்டும் கிடையாது. இவள கூடிய சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்டின்னு வேற ஹீரோ கிட்ட ரொம்ப சவால் விட்டு சொல்லிட்டு இருப்பாரு. நமக்கும் ஒரு என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம்? அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அவன் சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்டின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்களா. உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வரல அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா அங்க உள்ள போயிடுவாரு. பேசாம கோச்சிக்கிட்டு போனோனே பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கே கோவம் வந்துரும். உடனே அந்த அசிஸ்டன்ட் கிட்ட திட்டுவாங்க. அவர்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நீ இன்னும் அவனே நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியும்போது எனக்கு அவ்ளோ ஆத்திரமா வருது. உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன். அவனையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, எனக்கு அவன தவிர வேற யாரையும் நினைக்கவே தோணல. எத்தன நாள் அவன் இல்லாத வாழ்க்கைய நினைச்சு நினைச்சு நான் அழுதுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என்னோட சிந்தனையில வேற யாருமே இல்ல அப்டின்னு சொல்லும்போது, இது மாரி மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோயேன். இந்த மீட்டிங் மட்டும் முடியட்டும். உனக்கான கதைய நான் வச்சுக்கிறேன். அப்புறம் அவனையும் உண்டில்லன்னு பண்ணிட்டு, உன்னையும் நான் உண்டில்லன்னு பண்றேன். அப்டின்ற மாரி கோவமா பேசும்போது, உன்னால என்ன நடந்தாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன நான் பார்த்துருக்கேன். அந்த சந்தோஷமே எனக்கு போதுமானது. நான் போய் அவன்கிட்ட பேசுறேன் அப்டின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. ஏன்னா, எப்படியாவது பேசி சம்மதிச்சு ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு அது போதும். உன்கிட்ட பேசி நேரத்த வீணடிக்க விருப்பப்படல அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா அப்ப உள்ள போயிடுவாங்க. ஆனாலும் இவன் சும்மா இருக்க மாட்டான். இந்த மீட்டிங்ல வச்சே எல்லார் முன்னாடியும் அந்த ஹீரோவ அசிங்கப்படுத்தி, உன்ன நான் என்ன பண்றேன்னு பாருன்ட்டு இப்ப வேக வேகமா இவரும் உள்ள வருவாரு. பார்த்தீங்கன்னா, நேரா ஹீரோ கிட்ட போய் திரும்பவும் பேசுவாங்க. இந்த 2 வருஷத்துல உன்ன எவ்ளோ மிஸ் பண்ண தெரியுமா? அப்டி இப்டின்னு சொல்லிட்டு திரும்பவும் பேசிட்டே இருப்பாங்களா. அப்ப ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு. இங்க பாரு தேவையில்லாம என்கிட்ட பேசாத. உன் வேலை என்னமோ அத மட்டும் பாருன்னு ஹீரோவ ஹக் பண்ணிப்பாங்க. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி என்கிட்ட பண்றத நிப்பாட்டு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட லவ்வர கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ இதெல்லாம் பார்த்தானா என்ன நினைப்பான்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். எது லவ்வரா? என்ன தவிர இன்னொரு லவ்வரா? அப்டின்ற மாரிலாம் இவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. நமக்குள்ள தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அப்டின்ற மாரி இவர் சொல்லுவாரு. இத வச்சே வந்து இவரு தெரியுது இப்ப ஹீரோ வந்து அந்த பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்டின்ற வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா இவங்களுக்கு வந்து புரியல. நம்மளுக்காக தான் பொய் சொல்றாரு போல இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. இருக்கும்போதே பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு இப்ப இந்த அந்த ஆள் உள்ள வந்துருவான். வந்தவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் 2 பேரும் இப்படி தான் பேசிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கே இவன் கதைய நான் முடிச்சு காட்டுறேன் பாரு. எல்லா பணக்காரங்க முன்னாடியும் இவன் மூஞ்சில கரிய பூசி இவன உண்டு இல்லன்னு இன்னைக்கே ஆக்கி இவனோட கதைய மொத்தத்தையும் நான் முடிச்சிடுறேன். அப்புறம் உனக்கு பேச ஆரம்பிச்சுருவாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். இவன என்னதான் இந்த ஆள என்னதான் பண்றதுன்னு தெரியலையே அப்டின்ற மாரி இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. முன்னாடியே கூப்பிட்டு என்ன சொல்வாருன்னா, இந்த ஆள் இந்த ஹீரோ இருக்காரே இவரெல்லாம் வந்துட்டு இந்த டோர் ஸ்டெப்புக்கு முன்னாடி கூட வரதுக்கு வந்து லாய்க்கே கிடையாது. அவன் வந்து உள்ள வந்து நின்னுட்டு இருக்கான். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? இந்த மாரி ஒரு 0ன ஆளெல்லாம் இங்க கூப்பிடுவீங்களா நீங்க? நம்மலாம் எவ்ளோ பணக்காரவங்க இங்க வந்திருக்கோம். இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? கத்தும்போது இப்ப இவருக்கு சப்போர்ட் பண்ற 2, 3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்ப அவங்களும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அந்த அசிஸ்டன்ட்க்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு, ஆமா உன்னை இங்க ஜட்ஜா இருக்க கூப்பிட்டாங்க பாரு அப்டின்ற மாரிலாம் இவர் கிண்டல் பண்ணும்போது, ஆமா அதுக்கு தான் கூப்பிட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு ஸ்டேஜ்ல போய் நிப்பாரு.
சொல்லுவாரு. பாத்தீங்களா? உடனே ஹீரோ வந்து கிளாப் பண்ணி இவரு ஜட்ஜா. இவர கூப்பிட்டு தான் இப்ப நம்மளலாம் வெல்கம் பண்ண போறாங்களாம். இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு. இதெல்லாம் யாராவது தட்டி கேட்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், அங்க உள்ள 2 பேர் வந்துட்டு, இப்ப இவரு தான் வந்து இவ்ளோ பெரிய கம்பெனியோட மேனேஜரா இருக்காரு. சிஇஓவா இருக்காரு. நீங்க வந்து ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு பிடிக்காதத நீங்க ஏன் பண்றீங்க? இந்த இடத்துல வந்து அவர ஏன் நீங்க டென்ஷன் பண்றீங்க? இங்கருந்து நீங்க வெளிய போங்க. அப்படின்ற மாரி 2, 3 பேர் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. இந்த டைம் தான் அந்த மெயினான அந்த ஆள் இருக்கார்ல, அந்த பாஸ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு வராருன்ற மாரி சத்தம் கேட்கும். உடனே அந்த கதவ தொறந்த உடனே, அந்த பொண்ணு இருக்காங்கல்ல ஒன் சைட்ல லவ் பண்ண, அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவ கைய பிடிச்சு அவங்களும் அவங்களோட ஆளுங்க எல்லாரும் இப்ப உள்ள வந்துட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் இருக்கார்ல அப்படியே டோட்டலா மாறிட்டு, இப்ப அவர்ட்ட போய் பேச ஆரம்பிச்சுருவாரு. "உங்கள நான் நேர்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள நேர்ல பார்க்கணும்னு பல தடவ முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா என்னால முடியல. அதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படி இப்படின்னு பேசுவாரு. "உன் பேர் என்னன்னு?" சொல்லிட்டு இவரு கேட்பாரா? அவர் பேரு சொன்னா, "ஓஹோ! உன்ன தான் ரொம்ப நாளா நான் மீட் பண்ணணும்னு நினைச்சுட்டே இருந்தேன்ற" மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. "அது கூட பரவால்ல. இன்னைக்கு நான் உங்களுக்காக எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? நீங்க வர இந்த இடத்துக்கு இன்விடேஷனே இல்லாம ஒரு ஆள் வந்திருக்கான். அவன் அவ்வளோ மோசமானவன். ஜீரோவா இருக்கிற ஒருத்தன். இங்க வந்து எல்லா அந்த ப்ரோகிராமே கெடுக்கிறதுக்காக அவன் வந்திருக்கான். அவன நான் எல்லார விட அசிங்கப்படுத்திட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன இங்கேருந்து வெளிய அனுப்பிருவேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோகிராம் நல்லபடியா நடக்கும்." அப்படின்ற மாரிலாம் சர்ப்ரைஸா உங்களுக்காக நான் செய்றேன். அப்படி இப்படின்ற மாரிலாம் ரொம்ப ஏன்னா அவருக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நினைச்சுட்டு இஷ்டத்துக்கும் பேசுவாரு. "யார் அந்த ஆள்?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரா? அவர் பார்த்தீங்கன்னா, நேரா ஹீரோவ கை காட்டுவாரு. இப்பதான் எல்லாரும் திரும்பி இப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஒன் சைடு லவ் பண்ற பொண்ணு. அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அதுவும் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா கோவம் வரும். "ஹீரோவ பத்தியா நீ இவ்ளோ நேரம் இவ்ளோ மட்டமா பேசிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம்ம கோவம் வரும். முன்னாடி ஹீரோவ தப்பு தப்பா பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க சும்மா இருப்பாங்களா? படார்ன்னு ஓங்கி ஒரு அறை குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நேரா ஹீரோ கிட்ட வந்து கைய பிடிச்சுப்பாங்க. "நீங்க ஓகே தானே? உங்களுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ "நான் ஓகேயா தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி அவரும் சொல்வாரு. உடனே இங்க டக்குனு ஹீரோயின பக்கத்துல பார்ப்பாங்களா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனிவே வந்துட்டீங்க. உங்கள நான் வெல்கம் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "நீங்க வெல்கம் பண்ணது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்ற மாரி உங்க ஹீரோயின் சொல்வாங்களா? உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "உங்க தேங்க்ஸ்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னு ஹீரோ ஆசைப்பட்டாரு. அவரோட ஆசைக்காக தான் எங்க அப்பா கிட்ட சொல்லி இத நான் செஞ்சேனே தவிர்த்து வேற எதுவும் காரணம் கிடையாது." அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட்க்கு வந்து செம்ம கோவம் வரும். உடனே இந்த பொண்ணு மேலயும் ஒரு கண்ணு வந்துரும். டக்குனு இவரு என்ன சொல்வாருன்னா, "என்ன மேம் நீங்க இப்படி என்னைய அடிச்சுட்டு போய் அவன் கைய போய் புடிச்சுட்டு நிக்கிறீங்க? அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவனுக்கான பாடத்த நான் கத்துக் குடுப்பேன்." அப்படின்ற மாரி திரும்பவும் சொல்லுவாரு. உடனே அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு செம்ம கோவம் வந்துரும். "என்னத்த சொல்லிக் குடுக்க போற? அவனுக்கு என்ன பாடத்த நீ சொல்லிக் குடுக்க போற? அந்த சின்ன வயசுலயே அவன் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கான் தெரியுமா ஹீரோ? அவனோட கால் தூசிக்கு நீ சமமாகுவியான்னு சொல்லிட்டு, அவனுக்கு பாடம் கத்துக் குடுக்க போறியா? இந்த மாரி பாடமான்னு?" சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறைவாரு. உடனே அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். "என்னடா அடி உழுதே!" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த மாரி பாடத்தையான்னு இந்த கன்னத்துல ஒரு அறை, இந்த மாரி பாடத்தையான்னு இந்த கன்னத்துல ஒரு அறை." அப்படியே மாறி மாறி அவருக்கு கன்னமா அறை விழுந்துட்டே இருக்கும். பாருனா அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டாருன்னு உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவர் என்னோட எதிர்காலத்துல என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற என்னோட மருமகன் அவன். என்னோட மருமகனையே இந்த மாரி மரியாதை இல்லாம இவ்ளோ பேருக்கு முன்னாடி நீ பேசியிருக்க. உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சரியான அடி அடிப்பாரு. கீழயே விழுந்துருவாரு. கீழ விழுந்தவர் பார்த்தீங்கன்னா, நேரா இவரோட கால்ல புடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சுருவாரு. "என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த மாரி பண்ண மாட்டேன். அந்த கம்பெனிய என் பேர்ல எழுதி குடுங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவாரு. உடனே இப்ப அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்லிடுவாருன்னா, "இங்க பாருங்க, ஹீரோவ அசிங்கப்படுத்தி அவன் அந்த மாரி பேசணும்னு நெனைக்கிறவங்க இந்த இடத்துல இருக்கவே கூடாது. இவனும் இப்ப இங்கேருந்து வெளிய போணும். அந்த மாரி நெனைக்கிறீங்களா? அவங்க அத்தன பேரும் இங்கேருந்து வெளிய போயிடணும். யாரு கூட இனிமே அதாவது ஷேர்ஸ் எல்லாம் இனிமே அந்த மாரி ஷேர் பண்ணவே மாட்டோம். எதுவுமே கிடையாது. எங்க கம்பெனிக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது." அப்படின்னு சொல்லவும் இப்ப எல்லாருமே பயந்து போயிடுவாங்க. "அடப்பாவி!" அப்படின்ற மாரி எல்லாரும் மனசுல நெனச்சுப்பாங்க. கொஞ்ச நேரத்துல பள்ளத்துல தல பாத்தியாடான்ற மாரி மனசுல நெனச்சுட்டே இருப்பாங்க. இவன தூக்கி வெளிய வீசுங்கன்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த அசிஸ்டன்ட்ட தூக்கி கதற கதற வெளிய இழுத்துட்டு போவாங்க. இப்ப அந்த ஆள் வேற வழியே இல்லாம இதுக்கு இடையில இந்த சண்டைலாம் நடக்கும்போது ஹீரோயின வேற அவர் கை நீட்டி அடிச்சுருவாரு. நான் இவ்வளோ அவங்க ஹீரோயின் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்களா, அவர் முன்னாடியே ஓங்கியா கூட அவர் அடிய போட்டுருவாரு. ஹீரோ வந்து அப்படியே என்ன செய்யணும்னு தெரியாம தான் இருப்பாரு. அப்படியே அவரால எதுவும் பண்ண முடியாது. அப்பவும் இவர் என்ன பண்ணுவாரு, இப்ப வந்து ஹீரோயின காப்பாத்து, என்ன காப்பாத்து, எனக்காக ஏதாவது பேசு, என்ன உள்ள விட சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் காதுலயே வாங்க மாட்டாங்க. அவர தரன்னு வெளிய இழுத்துட்டு போயிடுவாங்க. போயிட்டே இருக்கும்போது திரும்பவும் ஹீரோயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப 2 பேர் 2 பக்கம் நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோக்கு தெரியாதப்ப இவங்க ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "என் கூட வந்துரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்னால நீ இல்லாம வாழவே முடியாது. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான். நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வார்னா, "நமக்குள்ள முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சது தான். நீ எனக்கு குடுத்த வலிய வந்து நான் இன்னொருத்திக்கு குடுக்க விருப்பப்படல." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "அப்ப நீ என் கூட வரல, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா வந்துட்டு இதே இடத்துல சாகுறத தவிர வேற வழியே எனக்கு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே வேகமா ஓடுவாங்க. அத பார்த்தோனே ஹீரோ திரும்ப வேகமா பின்னாடியே ஓடுவாரு. இத பார்த்தோனே இப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த லவ் பண்ற பொண்ணு, அவங்களுக்கு ஒரு மாரி அதிர்ச்சி ஆயிடும். அவங்க பாட்டுக்கு பாவமா பார்த்துட்டு நின்னுட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, "இப்பவும் நீ என் மேல இவ்ளோ கேரிங்கா இருக்க. அப்ப நீ என்ன தானே உண்மையிலேயே லவ் பண்ற. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களா? உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, எல்லார் முன்னாடி இந்த மாதிரி நீ சொல்லும்போது சாதாரண மனுஷனா, அதாவது என்ன சொல்ற மனசாட்சி இருக்கு யாருமே வந்துட்டு ஒருத்தவங்கள வந்து நீ 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 வாழ்றதுக்கே தேவையே இல்ல. நீ வந்து உன் வாழ்க்கைய முடிச்சுக்கலாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு மனிதாபிமானத்துல தான் நீ இந்த மாரி முடிவு எடுக்க கூடாதுன்னு நான் உன்ன சொன்னேனே தவிர்த்து, உன்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்துல கிடையாது. நமக்குள்ள முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இதுவரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இத்தன வருஷம் நம்ம லவ் பண்ணியிருக்கோம். உனக்காக நான் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கேன். எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். உன்னோட எவ்வளோ ஆசைகள நிறைவேத்திருக்கேன். ஆனா நீ எனக்கு
எனக்கு பண்ணதெல்லாம் என்ன துரோகம் மட்டும்தான். என் மேல நீ எவ்வளோ பழி போட்டிருக்க, எவ்வளோ என்ன கஷ்டப்படுத்தியிருக்க, எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தியிருக்க. வேற என்ன எனக்காக பண்ணியிருக்கன்னு கேட்கும்போது, எல்லாமே தப்பு தான். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, நீ லவ் பண்றதா யார தெரியுமா? உன்னை லவ் பண்ண ஒருத்தனை நீ கொன்னுட்டு அவன லவ் பண்றேன்ற பேர்ல சொல்லிட்டு திரியிற. ஆனா அது உண்மையான லவ்வே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு அப்படியே ஆடி போயிருவாங்க. இதுக்கப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க. ஹீரோ அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. இதெல்லாம் அந்த பொண்ணு இருக்காங்களா, ஒன் சைடு லவ் பண்ற பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட போவாரு. போயிட்டு என்ன சொல்வாருன்னா, இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்க வேண்டியது கிடையாது. இப்ப இத விஷயமே வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து முட்டி போட்டு நின்னு ஒரு ரிங் எடுத்து என்ன அதாவது ப்ரொபோஸ் பண்ணுவாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு ஓப்பனாவே கேட்டுருவாரு. இத பார்த்தோன்னே ஹீரோ இன்னும் கொஞ்சம் ஆடி போயிடுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி அவங்க அதுதானே ஆசைப்பட்டாங்க. உடனே அவங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியில்லாம வேற போயிட்டு இருந்துச்சா, இப்ப இத பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, வாயிலேருந்து அப்படியே பிளட்லாம் வர ஆரம்பிச்சுரும். உடனே அங்கேயே ஒரு மாதிரி என்ன சொல்வாங்கன்னா, என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு. உன்னை நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. கண் விழிப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தர் வந்து நிப்பாரு. நான் எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்கள இங்க வந்து சேர்த்தது கூட யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஒன் சைடு லவ் பண்ற பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் வந்துட்டு ஹீரோயின வந்துட்டு இங்க வந்து அட்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஹீரோக்காக அவர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அட்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நீங்க அவங்கள பத்திலாம் இனிமே விசாரிக்கவே கூடாது. அவங்க 2 பேருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. உங்களுக்காக அவங்க பண்ணி குடுத்துருக்க வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ கேட்டிருப்பார்ல, ஹீரோயின் பேர்ல அந்த கம்பெனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்க பேர்லயே அவங்க எடுத்து குடுத்துட்டாங்க. இனிமே நீங்க ஆசைப்பட்ட மாரி இந்த கம்பெனிக்கு நீங்க சிஇஓவா இருந்து அந்த கம்பெனிய நீங்க நடத்திக்கலாம். இது ஹீரோ உங்களுக்காக செய்ய சொன்னதுனால, அந்த மேடம் உங்களுக்காக அவங்க அப்பா மூலியமா செஞ்சு குடுத்த வேலை இது. இனிமே அவங்க லைஃப்ல நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி அந்த ஆள் சொல்லிடுவாரு. உடனே ஹீரோயின் அத பிரிச்சு பார்ப்பாங்களா, ரொம்ப நாள் ஆசைப்பட்டது இது கையில கிடைச்சிருக்கு இப்ப. ஆனா இப்ப நினைப்பாங்க, நீ இல்லாம இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ற மாரி ரொம்பவே வருத்தப்படுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப ஹீரோட லைஃப்ல இவங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அப்படியே ஒரு 4 வருஷம் ஓடிரும். இவங்க ஹீரோக்காகவே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இடையில வந்துட்டு பார்ப்பாங்க, இவங்க உடம்பு தேறி வரும்போது தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அந்த கல்யாணம் நடக்கும்போது நேர்ல பார்ப்பாங்களா, அப்ப தான் அதாவது முன்னாடி ஆரம்பத்துல லவ் பண்ணும்போது வேற ஒரு கப்புள்ஸ்க்கு நடக்கும்போது இவங்க 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்களா, அதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்ப்பாங்க. இப்ப ஹீரோ கல்யாணமும் பண்ணி முடிச்சுட்டாரு. இதுக்கப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. அங்கேயே திரும்பவும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்கள காட்டவே மாட்டாங்க. திரும்ப ஒரு 4, 5 வருஷம் கழிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ இப்ப கல்யாணம் பண்ண ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பொறந்துரும். பொண் குழந்தை பொறந்து, அந்த குழந்தைக்கு ஒரு 2, 3 வயசு இருக்கும். அந்த பிள்ளைய கூட்டிட்டு இப்ப வந்துட்டு இருப்பாங்க. வர வழியில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அவங்க நல்லா பாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி அந்த குட்டி பொண்ணு சொல்லும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவங்க பாட்டு பாடி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்வாரா, அப்பா அவங்களுக்கு நீங்க பணம் குடுத்து உதவி செய்றீங்களா? அவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லும். உடனே உனக்காக நீ சொல்லிட்டலம்மா, கண்டிப்பா நான் பணம் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ண தூக்கிக்கிட்டு அந்த கல்யாணம் பண்ண ஹீரோயின் இருக்கா, அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண அவங்க வந்து நீங்க போய் குடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு பொண்ண கூட்டிட்டு இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு இங்க வருவாரு. அங்க பாட்டு பாடிட்டு இருக்கவங்க திரும்பி நின்னுட்டு பாடிட்டு இருப்பாங்களா, அப்ப அந்த கீழ காசு போடுறது வச்சிருப்பாங்கல்ல, அங்க வந்து ஹீரோ உள்ளதிலே அதிகமான அமௌண்ட் எடுத்து குடுத்துட்டு, என் ஒய்ஃப்‌க்காக ஒரு லவ்வான சாங் ஒண்ணு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, இப்பதான் சொல்லிட்டு இப்படி நிமிருவாரு. திரும்பி பார்த்தா ஹீரோயின் நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோயின பார்த்த உடனே ஹீரோயின் பேர சொல்லி நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, இல்ல நீங்க வேற யாரோ நினைச்சுட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் திரும்பிப்பாங்க. டக்குன்னு பாப்பாவ தூக்கிக்கிட்டு நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு. இப்ப வேற யாரோ போல இருக்கு. அவளுக்கு தான் அந்த கம்பெனில இருக்கும்போது இங்க இருக்க வாய்ப்பில்ல. ஒரே மாரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பாப்பாவ தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுருவாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அப்படியே கண்ணீரோட பாட்டு பாட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா அவர் காசு குடுத்துருக்காரா. அவங்க என்னன்னா இவர் இல்லாத லைஃப் கம்பெனி வேணாம் எதுவுமே வேணாம்னு வந்திருப்பாங்க. இப்ப இவர் இருக்க ஊர்லயாவது ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட அப்படியே அவங்களுக்கு பாடுற திறமை இருக்கும். அந்த பாட்டு பாடி அப்படியே பொழப்பு நடத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப அந்த பாட்டுல அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, லைஃப்ல வந்துட்டு நம்மள அதிகமா நேசிக்கிறவங்க நம்மளுக்கு கிடைப்பாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு பொக்கிஷமானவங்க. அவங்கள வந்து நம்ம உதாசீனப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு நாள் அவங்க நம்மள விட்டு போயிடுவாங்க. திரும்ப நம்ம லைஃப்குள்ள அவங்க வரவே மாட்டாங்க. என் லைஃப்லயும் அப்படிதான் ஒருத்தர் வந்தாரு. அவரு நெறைய லவ்வ குடுத்தாரு, நெறைய கேரிங்க குடுத்தாரு. எனக்கான லைஃபா அவரே இருந்தாரு. அவர நான் ரொம்ப உதாசீனப்படுத்திட்டேன். அவர இழந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட அருமையே நான் உணர்ந்தேன். அந்த மாதிரி மட்டும் நம்ம தப்பு பண்ணவே கூடாது அப்படின்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. பேக்கிரவுண்ட்ல வந்து சீன் பூராவுமே அவங்க லவ் பண்ண சீன்லாம் இருக்கும்ல, அத தான் அவங்க நினைச்சு பார்த்துட்டே ஒருத்தர நான் இழந்துட்டேன். இந்த மாரி தப்ப மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில நான் தொல்ல பண்ண விருப்பப்படல. அவர் நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் கண்ணீரோட நான் அவருக்கு விடை அளிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அழுதுட்டே அந்த பாட்ட பாடுவாங்க. ஹீரோக்கு வந்து தெரியாதுல்ல, அவர் அவங்க ஒய்ஃபோட சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அவங்க ஹீரோவ ரொம்ப நேசிக்கிறதுனால ஹீரோவ ரொம்பவே கேரிங்கா எப்படி நேசிச்சாங்களோ அதே மாரி தான் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு கொஞ்சம் கூட இப்ப ஹீரோயின் நெனப்பு இங்க வராது. அவங்க ஒய்ஃபோட, அவங்க பிள்ளையோட அவங்க சந்தோஷமா அவர் வேலைய பார்த்துட்டு நல்லபடியா அவர் இருப்பாரு. இவங்க அப்படியே ஏக்கத்தோடயே பார்த்துட்டே நின்னுட்டே இருக்க மாரி அந்த படம் முடியும். ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. உங்களுக்கு இந்த ரிவ்யூ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு மூவில சந்திக்கலாம்.